periods, what are the physical changes you see in your in the person, means in that 40 to 59 years, there are visible signs are you see wrinkles, மூஞ்சி சுருக்கமா இருக்கும், அங்கங்க ஃபேட்ஸ் இருக்கும், லைக் கண்ணுக்கு கீழே சதை இருக்கும், ஒரு மாதிரி பஃபியா இருக்கும், ஹேர் தின்னா இருக்கும், அப்புறம் ப்ரௌன் ஹேர்ஸ் இருக்கும், கிரே ஹேர்ஸ் இருக்கும். So this is all due to the melanin productions, declines in mineral productions. Nail லாம் பாத்தீங்கன்னா நெகம்லாம் ரொம்ப திக்கா இருக்கும், பிரிட்டிலா இருக்கும், it will be easily fragile, it will easily broke. So இதெல்லாம் வந்து visible signs. வேற என்னன்னா height and weight. So height weight பாத்தீங்கன்னா increase ஆகும் middle adulthoodல, ஆனா height decrease ஆகும். This decrease is due to the bone loss in vertebra. And strength பாத்தீங்கன்னா அதே மாதிரி there is a loss of muscles mass strength, அது பேர் sarcopenia அப்படின்னு சொல்லுவாங்க. joint stiffness இருக்கும், difficult in movement, நிறைய பேருக்கு அந்த முட்டு வலி இருக்கும், நடக்கும்போது கஷ்டமா இருக்கும், மாடி ஏறுறது கஷ்டமா இருக்கும், stiffness in your joint. அப்புறம் விஷன் அண்ட் ஹியரிங் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 40 வயசுக்கு மேல பார்வை கொஞ்சம் மங்கலா இருக்கும், தூரத்து பார்வை தெரியாது, சில பேர் கிட்டத்துல இருக்கிற பொருள் தெரியாது, அதே மாதிரி கேட்கறது கொஞ்சம் கம்மியா, கேட்கறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும். சோ அந்த மாதிரி கேட்கறது பாக்குறது எல்லாமே கொஞ்சம் வில் பி கொஞ்சம் டிக்ளைன் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ஏஜ்ல. அப்புறம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்ஸ் கொஞ்சம் நமக்கு பாடியில முன்னாடி எல்லாம் ஈஸியா கொலஸ்ட்ரால் வந்து அப்சர்வ் ஆகாது, பிளட்ல அப்சர்வ் ஆகாது, அது எக்ஸ்கிரீட் ஆகும் எக்ஸஸ் கொலஸ்ட்ரால். ஆனா 40 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் ஸ்டோரிங் இன் யுவர் பிளட் வெசல்ஸ். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஹை ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கும், அப்புறம் பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா ஒரு வியாதி வந்து இன்னொரு வியாதியோட கம்பைன் பண்ணி வருது. ஒரு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் வருது, ஹார்ட் டிசீஸ்னா அது ஒரு ஹைப்பர் டென்ஷனோட, அது பிளட் பிரஷர் இன்க்ரீசிங்கோட வருது. அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால உங்களுக்கு டயபிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, உடம்பு வெயிட் போறதுன்னு ஒரு வியாதியோட இன்னொரு வியாதி கம்பைன் பண்ணி 3-4 டிசீஸோட வரதுனால அந்த ஏஜ், அந்த மிடில் அடல்ட்ஹுட்ல அந்த ஏஜ் வந்து அந்த மாதிரி வர டிசீஸ் வந்து வி கால் இட் அஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அப்புறம் லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி கம்மியாயிரும், எலாஸ்டிசிட்டி கம்மியாகும், அதனால எக்ஸ்பேண்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுற நம்ம லங்ஸ் வந்து கம்மியாகிறதுனால, எலாஸ்டிசிட்டி கம்மியாகிறதுனால பிரீத்திங் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸ்லீப்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 7 to 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா அது நமக்கு கிடைக்காது, அந்த தூக்கம் வராது. இன்பிட்வீன் நம்ம எழுந்திருப்போம், ஒன்ஸ் நம்ம எழுந்திட்டோம்னா திருப்பியும் அடுத்த தடவை தூங்குறதுக்கு லேட் ஆகும், சில டைம்ஸ் தூக்கம் வராது, அதனால டேப்லெட்ஸ் எடுத்துப்போம். சில டைம்ஸ் some people take prescribed, some people take unprescribed drugs. சோ ஆனா இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரே விஷயம், இந்த மிடில் அடல்ட்ஹுட்ல ரெகுலர் எக்ஸசைஸ், வெயிட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கணும், டயட் வந்து ரிச்சா ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் ஹோல் கிரெயின், அதே மாதிரி ரெகுலரா 7 to 8 மணி நேரம் தூங்குறது, இந்த மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டி நம்மளோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கிட்டா நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல இருந்து we can't avoid but we may reduce it from all this thing. Next slide ma'am. So next வந்து வேற என்ன சேஞ்சஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் மிடில் அடல்ட்ஹுட்ல பிசிக்கல் சேஞ்சஸ். அடுத்தது நமக்கு செக்ஸுவாலிட்டில பாத்தீங்கன்னா மெனோபாஸ், இது மெயினா இது வந்து உமன்ஸோட ப்ராப்ளம். 40 வயசுக்கு மேல போகும்போதே they'll be start getting menopause, அதாவது the periods will be start reducing, irregular periods வர ஆரம்பிச்சு, because it will stop in one stage. அந்த மாதிரி irregular periods ஆரம்பிச்சு ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜ் we call as perimenopause னு சொல்லுவாங்க. அது 40 வயசுல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சில பேருக்கு 30 இயர்ஸ்ல இருந்தே அது ஆரம்பிக்குது. அப்புறம் so the menopause na is just stopping of your menstrual period. அப்புறம் climacteric na fertility declines differ from men to women, அது வந்து climacteric அப்படின்னு சொல்லுவாங்க. HRT அப்படின்னு ஒண்ணு இருக்கு, என்னன்னா இந்த மாதிரி மெனோபாஸ் டைம்ல நிறைய சிம்டம்ஸ் வரும், நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும் உமன்ஸ்க்கு. அப்போ HRT is nothing but ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி ஹார்மோன்ஸ், ஏன்னா ஹார்மோன் நமக்கு உடம்புல ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறதுனால நமக்கு வர மெனோபாஸ் ப்ராப்ளத்தால வர சிம்டம்ஸ், சைடு எஃபெக்ட், மென்டல் டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரக்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ட்ரக்ஸ் எது நமக்கு கம்மியா இருக்கோ அந்த ட்ரக்கை கொடுத்து நம்மளோட டிக்ரீஸ் அவர் ஹார்ட் டிசீஸ், ஹிப் ஃபிராக்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சர்ஸ்லாம் நமக்கு கம்மியாகும் உமன்ஸ்க்கு. So the hormonal changes in the middle age men பாத்தீங்கன்னா you have erectile dysfunctions occurs because of testosterone. வந்து நமக்கு எப்படி மெனோபாஸ்ல ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிற மாதிரி மென்ஸ் டெஸ்ட்ரோஜன்ஸ் கம்மியாகும். So next வந்து இன்டெலிஜென்ட்ல என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்ல 2 இருக்கு, ஒன்னு வந்து ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்னு வந்து கிறிஸ்டலைஸ்டு இன்டெலிஜென்ட்.
Fluid intelligence என்னன்னா current applied involves opens to the learning of new things. புது புது விஷயத்தை கத்துக்கிறது. அது இந்த மிடில் ஏஜ்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். புது விஷயத்த மண்டையில ஏறாது, மண்டையில பதியாது. அதனால புது விஷயத்த அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அது கொஞ்சம் அந்த ஏஜ்ல வந்து டிக்ரீஸ் ஆகும். கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்ட விஷயம், தட் இஸ் ப்ரேயரா நம்ம ஏற்கனவே லேர்ன் பண்ண விஷயம், அது கொஞ்சம் நம்ம வயசுக்கு ஏற்றது அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வே ஆஃப் இன்டெலிஜென்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். அதாவது ஸ்பீட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எவ்வளவு ஸ்பீடா நீங்க வந்து கிராஸ்ப் பண்ண முடியும் உங்களோட ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் when compared to your younger adult. மெமரின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் மெமரி என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த சீக்கிரமா டிசிஷன் எடுக்கிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்றதோ, ஒரு லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்சிங் பண்ணி ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்றது, ஒரு என்ன சொல்றது ஒரு லெட்டர் ஃபார்மேட் பண்றது, அந்த மாதிரிலாம் வந்து அடல்ட்ட கம்பேர் பண்ணும்போது அடல்ட் ஏஜ் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட மிடில் ஏஜ்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி பிராக்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு பாத்தீங்கன்னா the meta analysis of studies indicate everyday problem solving and decision making is effective, remained stable in early and middle adulthood, then decline at the late. ஆனா மிடில் ஹெட்ல the problem solving decision making ஓரளவுக்கு ஸ்டெபிளா தான் இருக்கும் when compared to your late adulthood. Next ma'am. நெக்ஸ்ட் வந்து பிசியாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மிடில் அடல்ட்ஹுட்டோட என்ன பார்த்தோம், பிசிக்கல் சேஞ்சஸ் பார்த்தோம், செக்ஷுவாலிட்டி பார்த்தோம், இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம், அப்புறம் மெமரிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அவங்களோட என்ன சேஞ்சஸ் பார்க்க போறோம், சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் அந்த மிடில் அடல்ட்ஹுட்ல அப்படின்னா அப்போ இந்த எரிக் ஸ்டேஜ் ஆஃப் ஜெனரேட்டிவ் அண்ட் ஸ்டாக்னேஷன் அது வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. அது என்னன்னா 40 to 65 இயர்ஸ் இங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 40 to 59 தான். ஏன்னா அதுக்கப்புறம் 60க்கு மேலேயே வந்து அது வந்து லேட் அடல்ட்ஹுட்டா இப்போ கன்சிடர் பண்றாங்க. ஸோ இந்த இயர்ஸ்ல என்ன ஆகுதுன்னா what do you think that you will keep on asking one questions, what can I contribute to the world? ஒருவேளை 40 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு வாழ்ந்ததுனால இந்த வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம என்ன பெருசா வேர்ல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அந்த ஒரு கொஸ்டின் அடிக்கடி வருமா. அப்புறம் லைக் அவங்க ஒரு மாதிரி கேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. கான்ட்ரிபியூட்டிங் அதுல வந்து ட்ரஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் அண்ட் சக்சீட் இருக்கு. சக்சீட் என்ன, சக்சீட் ஆன அந்த 40 to 59 வயசுக்குள்ள சக்சீட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they try to help the adult and we'll feel the sense of accomplishment. ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை ஹெல்ப்னா ஐ திங்க் வாட் யூ ஆர் ஆல் டூயிங்ல நீங்க எல்லாம் பண்றீங்களே, ஒரு நம்மளோட குரூப்ல இருந்துட்டு கீழே அதாவது உண்மையா சைக்காலஜிக்கல் கிளாஸ் அட்டென்ட் பண்ற கிளாஸ் சேர்ந்ததோட சரி அப்படின்னு இல்லாம you just bring all the maximum students coming bringing into your line of way of learning. It's a wonderful thing. அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு ஹெல்பிங். அந்த ஒரு ஏஜ் வரும், அந்த ஏஜ்ல தான் வந்து இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஆக்சுவலா ஹெல்ப் பண்ண தோணும். சோ அது வந்து யாருக்கு வரும்னா ஒரு ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் வாழ்ந்தோம் அப்படின்றவங்களுக்கு they like to help others. அதே பாத்தீங்கன்னா இதே ஃபெயிலியரான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா like the people will feel like unrevolved in the world. நம்ம ஏன் எதுக்கு இருக்கோம், ஏன் வாழ்றோம், என்ன பர்பஸ்க்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபெயிலியர் தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வருமா. ஸோ இதுதான் வந்து அந்த எரிக்சன் ஸ்டேஜோட ஜெனரேட்டிவ் ஆர் ஸ்டாக்னேஷன். ஸ்டாக்னேஷன்னா அப்படியே தேங்கிடுறது. ஜெனரேட்டிவ்னா அவங்க they will be keep on producing, அவங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணி மத்தவங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்களையும் ப்ரொடக்டிவ் ஆக்குவாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லவ், மேரேஜ், டைவர்ஸ் அண்ட் மிட் லைஃப். ஸோ இது எந்த அளவுக்கு அந்த மிடில் அடல்ட்ஹுட்டை நம்ம பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் அட்ராக்ஷன், ரொமான்ஸ், பேஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் நியூ ரிலேஷன்ஷிப் எஸ்பெஷலி இந்த ஏர்லி அடல்ட்ஹுட். செக்யூரிட்டி, லாயல்ட்டி, அதாவது இள வயசோட அடல்ட்ஹுட்டோட மேரேஜ் வந்து ஃபுல்லா அட்ராக்ஷன்ல போகும்னா மிடில் அடல்ட்ஹுட்டோட பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியாவும் லாயல்ட்டி, அதுக்கப்புறம் மியூச்சுவல் இமோஷன், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி விஷயத்தால அது வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை மெச்சூரா கொண்டு போகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் டைவோர்ஸ் அப்படின்றது இப்போ கொஞ்சம் காமனாவே இருக்கு. அது என்னன்னா எதனால அப்படின்னா ஒரு அளவுக்கு மேல அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின் போது தே ஸ்டார்டட் லைக் டைவர்ஸ் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் என்னென்ன டைவர்ஸ் யார் சொல்றாங்களோ அந்த ஆப்போசிட் பார்ட்டி வில் feel like they are betrayed. அதாவது அந்த ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் கமிட்டடான லைஃப்குள்ள உள்ள போயிட்டு when they hear about the divorce அது ஒரு கொஞ்சம் betrayal ஃபீல் பண்ணுவாங்க. So divorce can be positive for outcome for some individuals and it can be also negative for the others. So இது எல்லாமே இந்த மிடில் அடல்ட்ஹுட்டோட மேரேஜ் லைஃப் நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்டி நெஸ்ட் ரீஃபில்லிங். இது ஒண்ணும் இல்ல, இது பேர் வந்து எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் ஆயிட்டு குழந்தைங்களாம் நல்லா வளர்த்து பெருசாகும் போது அவங்க படிக்கிறதுக்காகவோ இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போகும்போது அப்போ என்ன அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதே அந்த குழந்தையாலதான் அப்படின்னும் போது ஒன்ஸ் அந்த குழந்தை ஆப்சென்ட் ஆகும் போது அங்க ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடக்கும் அந்த மேரிட்டல் இதுல. சோ பட் இது வந்து இது நாட் காமன் ஃபார் ஆல் த மேரேஜ் இதுல. ஏன்னா சில ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஃபியூ தான் எனக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா
when your child is being matured or he is going for the studies of how abroad illana marriage பண்ணிட்டு போனாலும் the understanding couples will have enough time for their careers. அவங்களோட கேரியருக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே they have the more time to each other. So இது வந்து but there is also called emptiness syndrome for some married couples. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா siblings relationship and friendship. அங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 80% of today's adult have at least one living siblings. Adult siblings often provides practical, emotional support to each other. Friendships that endure over the adult year are often deeper than those that join being in the middlehood. So நடுவுல வர ஃப்ரெண்ட்ஷிப்போட இந்த மிடில் அடல்ட்ஹுட்ல வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு கண்டினியூட்டியா வர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அதுக்கோட பாண்டோட ஜாஸ்தி, அதோட பாண்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி சிப்லிங்ஸ் பாத்தீங்கன்னா யங் சிப்லிங்ஸோட அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த சிப்லிங்கோட பாண்டும் பாத்தீங்கன்னா இமோஷனல் சப்போர்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா கிராண்ட் பேரண்டிங். நமக்கு அந்த 40ல இருந்து 59 வயசுல தான் நமக்கு என்ன ஆகும், அந்த கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வருவாங்க இல்லையா? சோ அப்ப அந்த கிராண்ட் பேரண்டிங் அது வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் உமன் சைட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா தே மெயின்டைன் தி டை பிட்வீன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்ராஸ் தி ஜெனரேஷன்ஸ். பாட்டி என்ன பண்ணுவாங்க, தாத்தா வந்து பாத்துட்டு போயிடுவாரு. லைக் ஹி ஆல்சோ பி பட் என்ன இருந்தாலும் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேரன் பேத்திங்கள எல்லாம் வந்து நம்மளோட கனெக்டிவிட்டியில வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாட்டிங்க தான். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் மேம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சைக்காலஜி முடிச்சிட்டோம், பிசியாலஜிக்கல் சேஞ்ச் முடிச்சோம், சைக்காலஜிக்கல் சேஞ்ச் முடிச்சோம். இப்போ ஒர்க் மிடில் அடல்ட்டோட ஒர்க்கோட அதோட சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா லைக் இட்ஸ் a weak in position earning. ஏன்னா மிடில் வயசுல ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிரும். you'll be in the position லைக் நல்ல பொசிஷன்ல இருப்போம். அப்புறம் you'll be like earning நல்லாவே earn பண்ணுவோம். So among the work issues வந்து some people face வந்து middle, அதாவது சப்போஸ் அந்த வயசுலயும் அவங்க வந்து they didn't achieve what they expected என்னும் போது அங்க கொஞ்சம் டிக்ளைன் இருக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு. அதே மாதிரி என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் ஆக்சுவலா அந்த 40 to 59 தான் என்ன பண்ணணும்னா நீங்க ரிட்டைர்மெண்ட் பிளான் பத்தி எல்லாம் யோசிச்சு நம்ம வந்து நம்ம லைஃப ஸ்டெடியா வைக்கணும். ஏன்னா 48ல ஒரு ரிட்டைர்மெண்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி நமக்கு வந்து இன்கம் நம்ம ப்ரொடக்டிவா வச்சுக்கணும் அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அது எப்படின்னா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா எந்த நம்பியும் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்குள்ளேயும் போனா ஏதாவது நம்ம ஏமாத்திடுவாங்களோன்றதுனால ஒரு மாதிரி டைனோமோல இருக்கிறதுனால அந்த டிலே தி ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் அந்த டைம்ல. அப்புறம் லெஷர்ஸ் வந்து ஒரு வேலை ஒர்க்னும் போது அடுத்தது லெஷர், நம்ம எப்படி ஒரு நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். சோ அந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஷுட் ஹேவ் pursues the activities interest of their own choosing hobby, sports, reading, vacation, extra ஒர்க்னு இல்லாம அடுத்தது ஒர்க்குக்கு அப்புறம் ஒரு சின்ன வெக்கேஷன் எடுத்துக்கணும். லெஷர் கேன் பி எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் மிடில். ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லெஷர்ன்றது அந்த மிடில் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலிஜியன்ஸ் அண்ட் ஹெல்த் அப்படின்னா நம்ம வந்து மிடில் ஏஜ் அடல்ட் வந்து என்னன்னா கொஞ்சம் ரொம்பவே அந்த டைம்ல எப்பவுமே இந்த 40 வயசு அந்த யங்கர் வயசுல பெருசா சாமி மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசினாலும் ஒரு ஏஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா we just rely on our religion we used to. So அப்போ ஏன்னா we believe that there is some power is there in the religions. So கொஞ்சம் அடல்ட் வந்து கொஞ்சம் அதிகமாவே அந்த ரிலிஜன்ஸ் மேல ஒரு நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பாங்க. அதுல கொஞ்சம் உமன்ஸ் சொல்ல போனா they are more interested in religions when compared to the men. லைக் நெக்ஸ்ட் வந்து மீனிங் இன் லைஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆக்சுவலா இது 5 மார்க்ஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். மீனிங் இன் லைஃப் ஆஃப் மிடில் அடல்ட்ஹுட். அது என்னன்னா லைக் மிடில் அடல்ட்ஹுட் இண்டிவிஜுவல்ஸ் பிகின்ஸ் டு ஃபேஸ் வித் டெத் மோர் ஆஃப். ஏன்னா அந்த வயசு அந்த 40 வயசுக்கு மேல 50-60 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ல இறக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இல்ல கூட பிறந்த அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய டெத் எல்லாம் பாக்குறதுனால அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆயிருவாங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்ன இப்ப நம்ம வாழ்றதுக்கு என்ன மீனிங், என்ன நம்ம லைஃப லீட் பண்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சம்டைம்ஸ் கான்ட்ரோவர்சியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கு லைக் நம்மளோட இவர் ராய் வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் 4 மெயின் நீட்ஸ் ஆஃப் மீனிங் லைஃப் வந்து ஒரு டிவைட் பண்ணிருக்காரு. லைக் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா முதல்ல we need for purpose. எதுக்காக வாழணும், முதல்ல ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் அதோட வேல்யூ, நீ பண்ற கோலுக்கு முதல்ல வேல்யூஸ் இருக்கா, நீட் ஃபார் வேல்யூஸ், முதல்ல அந்த வேல்யூ வந்து ரைட்டா ராங்கன்னு அதை முதல்ல டிசைட் பண்ணணும். அப்புறம் எஃபிகசினா அந்த வேல்யூட அதோட எஃபெக்டிவ்னஸ், லைக் அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து இஃப் இட் கண்ட்ரோல்ஸ் அவர் என்வாயர்மெண்ட், அது நம்ம பிசிக்கலி மென்டலி அது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல பார்க்கணும். அடுத்தது we need for self worth, முதல்ல நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி 4 நம்ம வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லைஃப் பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லா ஆயிரும். சோ நீட் ஃபார் 4 மெயின் நீட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும், நீட் ஃபார் பர்பஸ், நீட் ஃபார் வேல்யூ, நீட் ஃபார் சென்ஸ் ஆஃப் எஃபிகசி அண்ட் நீட் ஃபார் செல்ஃப் ஒர்த். சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் மீனிங் இன் லைஃப்.
ஸோ கன்க்ளூஷன் அவ்வளவுதான் முடிய போது. லைக் இப்போ இது ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். பிசிக்கல் சேஞ்சஸ், சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ், ஒர்க் ரிலேட்டட், ரிலிஜியன்ஸ், மீனிங் இன் லைஃப், இது எல்லாமே கன்க்ளூட் பண்ணி என்ன சொல்ல வருது, நம்ம மிடில் அடல்ட்ஹுட்டை நம்ம என்ன பண்ணோம், நல்லா பிசிக்கலி ஹெல்த்தியா ஹாப்பியா எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டிப்ரெஷன்ஸ் இல்லாம நம்மளை வச்சுக்கிட்டோம்னா, நம்ம லைஃப்பை நம்ம மீனிங்ஃபுல்லா ஆக்கிட்டோம்னா மிடில் அடல்ட்ஹுட் வந்து எக்ஸலண்டா இருக்கும். நம்மளோட மத்த வர வேண்டிய எல்லா இதுல இருந்தும் நம்ம டிக்ளைன் ஆகுறதுல இருந்து நம்ம ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிடலாம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மேம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போறது லேட் அடல்ட்ஹுட்டோட பிசிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ ப்ரீவியஸா நம்ம பார்த்த சேஞ்சஸ் எல்லாமே மிடில் அடல்ட்ஹுட். இப்போ நம்ம பார்க்க போறது லேட் அடல்ட்ஹுட். ஸோ இதுல பிசிக்கல் சேஞ்சஸ், ஹெல்த் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஹெல்த் எது இன்ஃபுளுன்ஸ் பண்றது, அப்புறம் மென்டல் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம், மெமரி, அதோட சேஞ்சஸ், இது எல்லாமே நம்ம அதுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேம். ஸோ வாட் ஆர் த பிசிக்கல் சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, பிசிக்கல் சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியும், சரி 60 வயசுக்கு மேல இல்லையா லேட் அடல்ட்ஹுட், அப்ப எப்படி இருக்கும் ஃபேஸ், சுருக்கம் இருக்கும், நிறைய அங்கங்க பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். முக்கியமா வெயில் படுற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கலரேஷன் ஆஃப் ஃபேஸஸ் பாடியில எல்லாம் இருக்கும். அப்புறம் அங்கங்க தேவையில்லாம டிஷ்யூஸ், சதைங்க, கொழுப்பு மாதிரி இருக்கும். லைக் கண்ணுக்கு கீழே இருந்த இது நமக்கு ஐ பேக் மாதிரி இருக்கும். அப்புறம் wrinkles, so much of wrinkles இருக்கும். நெக்ஸ்ட் வெர்கோசா வெயின்ன்றது நம்ம லெக்ல வந்து கொஞ்சம் காமனாவே அதிகமா இருக்கும் ஆஃப்டர் 60க்கு மேல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் வந்து ஒயிட் ஹேரா மாறும், தின்னா இருக்கும். தென் உங்களோட முதுகு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இல்லாம யூ கேன் see that you have a டாவகர் ஹம்ப், அதாவது நம்மளோட முதுகு ஸ்ட்ரெயிட்டா இல்லாம ஒரு மாதிரி சின்ன பெண்ட் வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இதுக்கு எல்லாமே காரணம் போன் வந்து தின்னிங் அவுட் ஆகுறதுனால, அதாவது கெமிக்கல் காம்பஷன், போன் சேஞ்சஸ் ஆகுறதுனால you have that your curving in your backbones. நெக்ஸ்ட் மேம். இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியற பிசிக்கல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அண்ட் சிஸ்டமிக் சேஞ்சஸ். அங்க என்ன நினைக்கும்னா ஆர்கன் ரிவர்ஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்மளோட பாடியில எவ்வளோ, அதாவது சொல்லுவாங்களா ஹீலிங் கெப்பாசிட்டி. நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு ஊண்டு வருதுன்னா அது திருப்பி ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். சோ அதுதான் வந்து ஆர்கன் ரிவர்ஸ்னுவாங்க. ஆனா என்ன ஆகுனா வாட் எவர் நீங்க ரிப்பீட்டடா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு ரிப்பீட்டடா getting depressed na, but it comes back original to its physical state, but it doesn't happen all times. Adu the late adulthood la pathina idu konja decline aidum. The organ reverse அப்படின்றது, அதாவது ஹீல் ஆகுறது லேட் ஆகவோ இல்ல ஹீல் ஆகாமலே கூட போகலாம். அதனால இந்த ஆர்கன் ரிவர்ஸ் கெப்பாசிட்டி will decline in your late adulthood. அதே ஏஜிங் பிரெயின் பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலேயே உங்களோட பிரெயினோட வெயிட் கொஞ்சம் கம்மி ஆகுமா. அதுவும் 90 இயர்ஸ் வரும்போதெல்லாம் கொஞ்சம் நிறையவே உங்களோட பிரெயினோட வெயிட் கம்மி ஆகும். Because I was not prepared. I suddenly thought I can just continue and finish it off because as Hemashri was taking, I thought by 8 o'clock, I thought probably she'll be finishing it by 8:30. So let me finish this also and solite. So I did not prepare anything. I didn't have time to give it to pass it on to Carolyn or to prepare on my own. Nothing could I do. So just the doc will be presented. Even then I have just highlighted the vital points. So I think this will be of help to you. Why I chose to again finish off with this lesson because this was my project when I was doing my counseling certificate course. Ennanaka adadu helping people in bereavement, adadu either facing one's own death, also bereavement, rendume da. The doc is not yet presented, Carolyn. I have sent it to you. Yes ma'am. Okay. அப்போ நான் சும்மா I'll start off. அதாவது எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து யூசுவலி இது வந்து பீப்புள் நார்மலா வந்து இந்த சமயத்துல வந்து they suffer a lot of cognitive declines, functional declines as we discussed earlier. நம்ம வந்து அப்படியே ஒரு இதுலயும் டிக்ளைனை பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ வந்து அவங்க they are also anticipating deathங்கிறதுனால they start losing interest in eating and drinking. அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, they feel they will die a natural death, இல்லனா ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு திங்கிங். This type of thinking is also there in young people whose death is near. அதுவும் இருக்கிறது. அதாவது near death event நிறைய பேர் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வந்திருப்பாங்க. You could have heard of people having going out of body and visions of bright lights or mystical encounters. இதெல்லாம் இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். This is sometimes interpreted. நல்லா அவங்க சொல்லியிருக்காங்க because they are not able to describe it completely. They are saying it is sometimes interpreted as resulting from
physiological changes in the body and also the psychological responses to that. உடம்புல இருக்கிற அந்த physiological changes, அப்ப அந்த நியர் டெத் பொழுது அவங்க உடம்பு சஃபர் ஆகுறது, அதுல இருக்கிற physiological changes, அதுக்கு நம்முடைய சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ், இது ரெண்டுமா இருக்கலாம். இன்னொன்னு அவங்க அந்த த்ரெட் ஆஃப் டெத், அதுவும் வந்து அந்த பெர்செப்ஷன் மைட் ஆல்சோ have given this hallucinations அப்படிங்கிறது. it is just வந்து thinking. இதுல வந்து two main people, அதாவது மெயின் பீப்புள் பர்சன் பார்த்தா கியூப்லர்-ராஸ், எலிசபெத் கியூப்லர்-ராஸ். இவங்க வந்து பெரீவ்மெண்ட், அதாவது நியர் டெர்மினலி இல் பேஷண்ட்ஸை பார்த்து டெத் அண்ட் பெரீவ்மெண்ட் பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷி டாக்ஸ் அபவுட் டெத் டு ஓன் செல்ஃப் அண்ட் ஆல்சோ டு அதர்ஸ், அதாவது க்ளோஸ் டு யூ. ஸோ போத் தீஸ் டூ திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் டாக் அபவுட். ஸோ கியூப்லர்-ராஸ் வந்து இதெல்லாம் வந்து எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபேஸ்ங்கிறத தான் இந்த லெசன் பேசுது பின்னால. ஹவு each age takes it, அதாவது அவங்களுடைய க்ளோஸ் ஒன்ஸ் டெத்த ஒரு சின்ன குழந்தையில இருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும் how they take it to their heart அப்படிங்கிறது தான். அப்போ இது வந்து எந்த இடத்துலயுமே கியூப்லர்-ராஸ் சொல்றது வந்து to any person who is bereavingனா என்ன, loss of someone who is very close, அவங்களுக்கு அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ், திஸ் இஸ் bereavement. அப்போ bereavement வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைய பேருக்கு அது அவங்களுடைய ஸ்டேட்டஸே ரோலையே மாத்துறதா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒரு வைஃப் விடோவா மாறுறது, சன் ஆர் டாட்டர் ஆர்ஃபனா மாறுறது, இப்படி ஒரு பெரிய அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லயே லைஃப்லயே சில குவெஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் தே ஸ்டார்ட் ஃபேஸிங். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கியூப்லர்-ராஸ் வந்து ஏன் இந்த லெசன்ல கொஞ்சம் கன்ஃபியூஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இவங்க இந்த பேராகிராஃப் எண்ட் பண்ணும் பொழுது அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இந்த மூணு மெயின் பாயிண்ட்ஸ், ஷாக் அண்ட் டிஸ்பிலீஃப், அப்புறம் ப்ரீ ஆக்குபேஷன் வித் மெமரி ஆஃப் த டெட் பர்சன் அண்ட் ரெசல்யூஷன் மூணு பாயிண்ட் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் நாட் கியூப்லர்-ராஸஸ் ஸ்டேஜஸ். ஆனா நீங்க ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இருக்கும். நீங்க அந்த செகண்ட் பேஜ் காட்டினீங்கன்னா, Carolyn, I will be able to describe. Yes, here. The first line, மேல இந்த லெசனுடைய டாப்ல first line. The very first line you see Kubler-Ross's stages அப்படின்னு போட்டிருக்கு. No, clearly if you read it, generally they are varying. Whoever is thinking about this, அதாவது other psychological people, they think of these 3 points which is different from, varying from Kubler-Ross's stages. So Kubler-Ross's stages முதல்ல மேல பாத்திரலாம். The previous pageல there are 5 stages. கியூப்லர்-ராஸ் ஓடுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, the first page, just கொஞ்சம் move on to the first page so that it will be helpful. Carolyn, thank you so much for adjusting, because இது நான் கொண்டு வரல இதுல, அதாவது பிபிடில இன்னும் கொஞ்சம் மேல அதாவது 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுதான் கியூப்லர்-ராஸஸ் பாயிண்ட்ஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க டேப்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாயல், ஆங்கர், பார்கெனிங், டிப்ரெஷன் அண்ட் அக்செப்டன்ஸ். டேப்டா அவங்களே அப்படிதான் கொடுக்குறாங்க, டேப்டான்னு. இது நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்க எவ்ரிவேர் இந்த நெட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம பிக்சர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. தட் இஸ் வை ஐ ஹவ் ஆல்சோ, நான் பின்னால காட்டுறேன், ஐ ஹவ் ஆல்சோ ஆடட் த வேர்ல்ட் வைட் அக்செப்டட் பிக்சர். அப்ப டேப்டா வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எனக்கு இன்னும் இட் இஸ் நாட் ட்ரூ. என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சடனா வந்து ஒரு பெரிய ஒரு டெத்தோட நியூஸ் உங்களுக்கு வருதுன்னா, முதல்ல என்ன சொல்றீங்கன்னாக்க, நோ திஸ் இஸ் நாட் ட்ரூ, இட் கேனாட் பி ட்ரூ. அப்படிதான் நீங்க மனசுல யாரா இருந்தாலும் அதை எடுத்துக்கிறாங்க. whoever takes it, even it is for his own self or to somebody else close to him. அந்த ஒரு பர்சனுடைய க்ளோசஸ்ட் பர்சன் டை பண்ணும்பொழுதும் சரி, அல்லது நீங்க சாக போறீங்க அப்படின்னு ஒரு சடனா ஒரு நியூஸ் உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு வரும் பொழுதும் சரி, ஃபர்ஸ்ட் எழும்புறது நோ இட் இஸ் நாட் மீ அப்படிங்கிறது, டினாயல். அதுதான். ரெண்டாவது ஆங்கர். ஆங்கர்ன்ற ஸ்டேஜ் வந்து இது வந்து சரி வருது, வை மீ, ஏன் உலகத்துல எத்தனையோ பேர் இல்லையா, மற்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கான், ஏன் எனக்கு, அதான் அந்த envy சொல்றேன், மற்றவங்க others are fine, then why it should happen to me, why me அப்படிங்கிற the next part is anger. இது வந்து நாட் இன் a linear form, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆர்டர்ல தான் வரும்னு சொல்லவே இல்லை. அவங்க மாத்தி மாத்தி வரும். பட் தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். நார்மலா வர்றதுன்னா இப்படி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் திஸ் ஆர்டர். Otherwise it is not in a linear form. Anything can come anytime. அது மூணாவது bargaining for extra time. அப்போ இது most of the time it will be bargaining with God. என்ன கேட்பாங்க, எஸ் இட் இஸ் மீ இருக்கலாம், பட் ஸ்டில் வந்து
எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க எடுத்துக்கலாமே, இல்ல வேற மெடிசின்ஸ் இருக்கலாமே, ஏதாவது பார்த்திருக்கலாமே, so many ifs buts will come. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் தான் பார்கெனிங். அதாவது how we go on bargaining, we don't want to accept it and we also want to bargain, put it off for a later time. அந்த மாதிரி இருக்கிறதா. Then the depression pensive mood, ஐயோ எனக்கு நடந்துருச்சே அப்படின்னு தலையில கை வைக்கிறது. இந்த அதுல வந்து there are two things. One, reactive depression, அதாவது grieving the loss. If it has happened, you are just brooding over and you are sitting in one corner and you are weeping and weeping your head away. That is one part of it. என்னன்னு preparatory grief, அதுதான் the full impact of loss when it hits home, when you come back home, when the person is not there in the feeling, அல்லது I will not be anymore in this world ங்கற feeling. This is preparatory grief. அது இந்த ரெண்டும் சேர்றதான் டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுது. And finally acceptance. கடைசியில you are coming away from all these things. இந்த bereavement அழகா வெளியில வந்து உங்களை கொண்டு வந்து திரும்பவும் you are starting to face the world. இதெல்லாம் வரிசையான பேட்டர்ன்ஸ் கிடையாது. எனிதிங் மே ஹேப்பன் எனி டைம், முன்ன பின்ன இருக்கலாம். பட் ஸ்டில் கியூப்லர்-ராஸ் கொடுக்கிறது என்னன்னா, she went out talking to terminally ill people and also people close to them. 500 பேர்ல அவங்களையும் அவங்களுடைய க்ளோசஸ்ட் சர்க்கிளையும் பார்த்து அவங்க எடுத்தது ஜென்ரலி ஃபார் நம்ம இந்த லைஃப் ஸ்பேன் முழுக்க படிக்கிறது நமக்காகங்கிறத விட நம்ம சைக்காலஜி படிச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, தெராபிஸுக்கு ஹெல்ப் பண்ண, கவுன்சிலிங்க்கு ஹெல்ப் பண்ண, அல்லது இதுக்கான மெஷர்ஸ், அதுக்காகத்தான் we study it along with the people who have studied it, so that we may either improve on it or also you will study in detail what happens and you will conceive things and you can help people come out of it. So அப்படி பார்த்தா ஒன்னு கியூப்லர்-ராஸ் ஸ்டேஜஸ் இந்த 5. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜெனரலி ஸ்பீக்கிங் many people are of this idea. என்னன்னா first shock and disbelief. once again இது வந்து denial மாதிரி தான். அதாவது நம்மளால நம்பவே முடியாம how we can take it. அதுல வந்து we feel the lost feeling. அது அடுத்தது we feel confused. இது ரெண்டு தான் அந்த செகண்ட் ஸ்டேஜ். இந்த இடத்துல தான் அந்த லாஸ்ட் ஃபீலிங். இந்த ரெண்டு ஃபீலிங் தான். ஒன்னு இனிஷியல் நம்பனஸ், நமக்கு அதை தாங்கவே முடியாத ஒரு நம்பனஸ் வந்துருது, என்ன செய்யறதுனே தெரியாம அப்படியே ஒரு பிளாங்கா இருக்கிறது. ரெண்டாவது ப்ரீ ஆக்குபேஷன் வித் மெமரி ஆஃப் த டெட் பர்சன். அந்த டெட் பர்சனோட மெமரியிலே ஒரு 6 மாசத்துல இருந்து இன்னும் லாங்கரா when a person is bereaving. இது வந்து எப்படின்னா, யாரு வந்து டெத்தை ஃபேஸ் பண்ணவங்களோட க்ளோசஸ்ட், அதுலதான் இந்த 3 வருது. அப்போ நாட் லைக் கியூப்லர்-ராஸ் ஸ்டேஜஸ். கியூப்லர்-ராஸ் ஸ்டேஜஸ் டெத்தை ஃபேஸ் பண்றவங்களுக்கும் அது, அடுத்தது பெரீவ் பண்றவங்களுக்கும் அதுன்னு அவங்க கொண்டு வர்றாங்க. பட் ஹியர் வாட் யூ ஆர் ரீடிங் இஸ் பீப்புள் ஹூ ஆர் க்ளோசஸ்ட், அதாவது நியரஸ்ட் க்ளோஸ் பர்சன் வந்து இறந்து போயிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காரியம். அதுல வந்து ஒரு 6 months or longer you will be preoccupied with the memory of the person. You will be reliving. அதாவது பர்டிகுலரி ஒரு விடோ ஹஸ்பண்டை பத்தி நினைச்சாலும், ஒரு ஹஸ்பண்ட் விடோவர் தன்னுடைய ஒய்ஃபை பத்தி நினைக்கும் போது they relive the entire relationship. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் they chew the cud again and again. They start feeling, ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த எக்ஸ்பீரியன்சஸ் they diminish with time. அடுத்தது they take a resolution. என்னன்னாக்கா அதுக்கப்புறம் அந்த அடுத்த தடவை இன்னும் கொஞ்ச நாள்ல என்னது ரெசல்யூஷனா உங்களோடது வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்குது. இந்த மெமரிஸ் வந்து இனிமே ஃபாண்ட் ஃபீலிங்கா மாறுது. அதுல ஒரு சேட்னஸும் வரும். whenever you feel about them, you have some fond feelings about them. At the same time, the sadness also comes to you with a sharp pain and a longing to be there with a person. That kind of and the feeling will be there. The picture that is given in the Kübler-Ross change curve in our book is totally different. ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. What is actually normally what I studied and also what the internet, everywhere in the internet says is all these 5 stages only. இது வந்து என்னன்னா, ஒன்னு don't forget left hand sideல அந்த morale and confidence போடணும். அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல தான் they are measuring it. And இந்த ரைட் சைட்ல வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நீங்க டைம் போடணும். அப்போ அந்த டைம்ல காலம் செல்ல இது அப்படியே பழையபடி பிக்கப் ஆயிருது. they go to a low first. முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு ஷாக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுனால அது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரைட்டா மேல ஏறுது. அதாவது கொஞ்சம் இது எனக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறதுனால. then it comes down, stoops down. ஒரு anger, bargaining, depression periodல எல்லாம் it comes down to the depression is the
deepest level. Then when you start accepting it, slowly your lifestyle changes, you come back to your normal with just a mixed feeling of and the closeness and also the longingness of the dead person, and அப்பப்போ அந்த ஒரு sadness வரத்தான் செய்யும். இதுல வந்து அவங்க this is not a straight line சொல்லிட்டாங்க ஒண்ணு, but shock to resolution இது வந்து ஒருத்தருக்கும் it takes time. இந்த டைம் தான் வேரி ஆகுமே ஒழிய slowly they come out of this grief அப்படிங்கிறாங்க. இதுக்கு psychologically they give a grief therapy. ஏன்னா சிலரால வெளியே வரவே முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு you have to like இது வந்து நார்மல் பர்சனுக்கு they will slowly come away from their death or loss and the feeling. But though for those people who are not able to come out of it as a psychology person, psychiatrist அல்லது எப்படியோ ஒரு கவுன்சிலரோ as people who can help, they normally give a grief therapy. அதுல first என்ன செய்றாங்கன்னா they help the survivors express their sorrow, their guilt, their hostility, their anger. அவங்க அதெல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறாங்க. let them come out. டோட்டலா உள்ள இருந்து எக்ஸாஸ்டிவா they will help them to let out all their feelings. அவங்க முன்னால அவங்க ஹெல்ப் பண்ணி அதுல இருந்து அவங்களை வெளியே வர வச்சுட்டு தான் then they will help them to integrate that the fact of death is real. லைஃப்ல இருக்கு, it is a reality அப்படிங்கறத கொண்டு வந்து they are helping them to handle their grief. இது வந்து one part. ரெண்டு, death and bereavement across life span. வாழ்க்கையில லைஃப் ஸ்பேன்ல வந்து சின்ன வயசுலயும் இருக்கும். அதாவது ஒரு 85 வயசு மனுஷனுக்கும் அதாவது வந்து பயங்கரமான பெயின்ல இருக்கிறவருக்கும் இருக்கலாம். பட் அவருடைய ஃபீலிங் வேற. ஒரு 56 year old woman அவங்க நிறைய அந்த அப்படியே ஃபுல்லா அவங்களுடைய கெரியர்ல டாப் லெவல்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லப்படும் பொழுது இருக்கிற அனுபவம் வேற. இன்னொன்னு ஒரு 15 year old பாய், அவன் வந்து ஓவர் டோஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துல அவன் பர்சனலா தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்கிறதுல அவன் சாக போறான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது, கன்சீவ் பண்ணிக்கிறதும் வேற. ஹவு பீப்புள் டேக் இட், தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஏன்னா அட் வேரியஸ் ஸ்பேன் ஆஃப் ஏஜஸ் people how they take it is also different. அது வந்து depends on how the cognitive development inside them, how they take the normative forms. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வாழ்க்கையில நேரா அனுதினமும் நடக்கிற தினம் நடக்கிற சூழ்நிலைகள், டைமிங் ஆஃப் இவென்ட்னு கூட சொன்னேன். ஒரு காரியமும் நடக்குது. அது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இந்த இவென்ட்ஸ் how we take it, that is there. அப்போ சைல்ட்ஹுட்ல இருந்து அடலசன்ஸ்ல how they take death அப்படின்னு பார்த்தா between ages 5 to 7 they think they do not understand that death is irreversible. அவங்களுக்கு அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. they cannot think that a flower or animal if it dies then it cannot come back again அப்படிங்கிறது they cannot understand. அந்த கிட்டத்தட்ட அந்த ஏஜ்ல தான் மெதுவா அவங்களுக்கு they have to அந்த ஏஜோட எண்ட்ல அப்பதான் அவங்க வந்து they think they understand that all the living things are dying. Therefore this is very essential. அது வந்து தவிர்க்க முடியாதது. டெட் பர்சன் வந்து நான் ஃபங்க்ஷனலா இருப்பாங்க, அவங்களால எழுந்திருச்சு வர முடியாது. இதெல்லாம் அவங்க லேட்டர் ஆன் தே ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு வந்து டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அவங்கள ஹெல்ப் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க அப்படியே இருந்தாலும் இதுக்கு முன்னால பிள்ளைகள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, பெரிய ஆட்கள், பேரண்ட்ஸ், சில்ட்ரன் அல்லது டீச்சர்ஸ் they never டைங்கிற திங்கிங்ல ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் சிலர் வந்து கொஞ்சம் பேர் வந்து லக்கியா இருந்து they can avoid death and they will live forever நினைப்பாங்க. இதெல்லாம் சில்ட்ரனுக்கு அந்த irreversibility புரியாததுனால நடக்கிறது. தென் அந்த ப்ரீ ஆபரேஷனல்ல இருந்து கான்கிரீட் ஆபரேஷனல் திங்கிங்க்கு வரும் பொழுது அந்த நமக்கு தெரியும் அந்த லைஃப் ஸ்பேன்ல when they come to concrete operational thinking, அதாவது அந்த அரௌண்ட் அந்த 11 years அதுல இருந்து வரும் பொழுது இவங்க எந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் காசேஷன், அதாவது நான் இப்படி பண்ணதுனாலதான் அவங்க செத்து போயிட்டாங்க, அந்த மாதிரி காசேஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், அந்த மாதிரி திங்க் பண்ற லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் they are coming out of it. அப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு ஒரு டெத் ஆஃப் பெட்டை வச்சு நம்ம ஒரு நேச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு we should talk to the children about death when a death happens around us. அந்த இடத்துல சில்ட்ரனோட பேசணும், and they should be encouraged to talk about it, and only then we will understand what they are thinking about death, and we can help them understand the situation. அப்போ அந்த அவங்களுடைய சில்ட்ரனோட anxieties
ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அப்புறம் வந்து இன்னொன்னு, they should also understand slowly that death is final and inevitable. அதுக்கப்புறம் அவங்களுடைய மிஸ்பிஹேவியர்னாலயோ அவங்களுடைய தாட்ஸ்னாலயோ ஒரு டெத் இல்லை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்க வைக்கணும். தென் ஒரு டெத் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை ஒரு வீட்டுல இருக்கும்பொழுது, ஒரு குழந்தை இருக்கும்பொழுது அந்த வீட்டுல டெத் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரீஅஷூரன்ஸ் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா, லைஃப் வில் கேரி ஆன் ஆஸ் யூஷுவல், தி டெய்லி ஆக்டிவிட்டிஸ். அது முதல்ல அவங்களுக்கு அஷ்யூர் பண்ணணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆயிடும்னா, ஒரு பெரீவ்மென்ட், ஒரு அழுகை இருக்கிற வீட்டுல அந்த குழந்தைய கவனிக்காம விட்டுடுவாங்க. ஆனா அவங்களுடைய மென்டல் எபிலிட்டி வளர்றதுக்கு சைல்டுக்கு பக்கத்துல இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் வில் கோ ஆன், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வில் கோ ஆன். ஏன்னா குழந்தை அப்படி மனசுக்குள்ளார நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறதெல்லாம் எப்படி, அந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு சைல்டு. ஸோ ஹவு வி ஷுட் ஹெல்ப் தெம் இஸ், சைல்ட்ஸ் என்வாயன்மெண்ட்டும் ரிலேஷன்ஷிப்பும் டெய்லி ஆக்டிவிட்டியும் கம்மியான சேஞ்சஸோட அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். அடுத்தது, டு தேர் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் வி ஷுட் ஆன்சர் சிம்பிளி அண்ட் ஆனஸ்ட்லி. பொய்ய சொல்லி அவங்களுக்கு வேற என்னத்தையோ ஒரு கதையை சொல்லி அவங்கள அதுக்கப்புறம் அவங்களா கண்டுபிடிக்கும் போது அம்மா பொய் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்குள்ளார வரக்கூடாது. பிளஸ் ரியாலிட்டியை தெரியறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மூணாவது, we have to encourage the child to talk about the person who died, about their feelings to them. இதெல்லாம் வந்து it will help them come out of that அந்த ஒரு sudden grief inside the children. இது வந்து நம்ம we should know. அடுத்தது adolescentல வந்து they unless அவங்க ஃபேஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அதனால என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு அவங்க பயங்கரமான பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறாங்க. how they go hitchhiking, driving recklessly, experimenting the drugs, sex. இதெல்லாம் காரணம் என்னன்னா, they do not know about the seriousness of death and the bereavement. Familyல அதனால இருக்கிற losses they do not understand. So we have to help them understand, and naturally they will be careful in what they do. அது தெரியாம இருக்கிறாங்க, ரெக்லெஸ்ஸா பிள்ளைகள் பிஹேவ் பண்றாங்கன்னாவே they should understand what life is all about and how long living is important, and it was அதாவது we should not spoil it அப்படிங்கறத we should help them. So adolescents-க்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தேவையா இருக்கு. மூணாவது, adulthoodல வந்து they are people who are eager to live their lives. அப்ப suddenly if there is something fatal or a big injury has happened, immediately they are totally frustrated. அவங்களுடைய வாழ்க்கையே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ரேஜ் அவங்களுக்குள்ளார, ஒரு ஹெவி ரேஜ், anger inside them builds up. அது வந்து அப்ப இப்படிப்பட்ட adulthoodல இருக்க people தான், those are the people who are very difficult to be handled in the hospitals as patient. They are patients. அதாவது அவங்களுக்கே ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு ஃபேட்டல் இல்னஸ் ஆயிடுச்சு, அடல்ட்ஸா இருக்கிறவங்க தான் ரொம்ப அதை வந்து அந்த ரேஜ ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுவாங்க. so they should be helped. அடுத்து ஹெல்ப் டு கம் அவுட் ஆஃப் இட். அடுத்தது மிடில் ஏஜ். ஸோ அந்த மாதிரி சமயத்துல ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு கூட பக்கத்துல இருக்கணும். இது வந்து நிறைய இடத்துல வந்து அடல்ட்ஸ் வந்து தே வில் மேனேஜ். ஏன்னா அவன் கொஞ்சம் பெரியவன், ஸோ அவன் இன்ஜுரி ஆயிட்டதுனால அவன் வந்து பரவாயில்ல, அவனே அவனை மனசை தேத்திப்பான்னு நிறைய பேர் விட்டுட்டு வந்துருவாங்க. நோ, தே நீட் அ லாட் ஆஃப் moral support beside them. Then middle age எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க they realize, most people realize very keenly. இதுக்கு முன்னால விட இப்ப, ஏன்னா நானும் சாக போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். ஏன்னா மிடில் ஏஜ்ல when they face somebody close to them dying, naturally they will feel that they are also going in the same path. அதனால they are not as young and ஒரு விருலண்டா இல்லங்கிறத புரிய ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களுமே ஒரு மென்டலி ஒரு லோக்கு போறாங்க. அதனால இந்த ஓல்டர் ஜெனரேஷன், நான் நெக்ஸ்ட் இன் லைன் டு டை அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். so you should encourage them. People should encourage, beside them should show others who are living longer. அதை சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அண்ட் ஓல்டர் அடல்ட்ஸ் இன்னும் மோசம். என்னன்னா, losses at the older age, they will diminish the entire happiness. அந்த எதுக்காக நான் வாழணும் அப்படிங்கிற திங்கிங் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் எரிக்சன் சொல்லியிருக்காரு, இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர். அந்த டெஸ்பேருக்குள்ளார அவங்க போயிடுறாங்க. அதாவது தன்னுடைய லைஃப், they are how they are approaching death, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்குள்ளாக எல்லாம் போயிடுறாங்க. as long as they live, அவங்களுக்கு ஜீவன், அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு
மைண்ட் இருக்கு, அந்த மைண்டுக்கு ஒரு சோலேஸ் தேவையா இருக்கு. அவர் சப்போர்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும் அந்த பெரியமெண்ட் பீரியட்ல. பிகாஸ் தே அண்டர்கோ லாட் ஆஃப் சஃபரிங் மைண்ட் வைஸ். பிகாஸ் நம்ம நினைக்கிறோம் அவங்க வயசானவங்க படுத்து கிடக்குறாங்க, தே ஆர் நியரிங் டெத்னு நிறைய அவங்க முன்னால பேசுவாங்க, அந்த டெத் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கூட சிலர் பேசுவாங்க. பட் வாட் ட்ராமா தே ஆர் அண்டர் கோயிங், அவங்க லைஃப் வந்து அவங்க லைஃப் ஸ்பேனை பின்னால இருந்து அவங்க மைண்டுக்குள்ளார ஓடிட்டு இருக்கிற நேரத்துல when people are preparing, அவங்களுக்கு மூச்சு இருக்கும்போதே preparing for their death, that is all. No, it is grieving factor. அதாவது அவங்களை நிக்க வச்சு, அதாவது அவங்களை கொல்ற மாதிரி. So such things we should understand that feeling, and we should avoid such conversations in front of them. அடுத்தது reviewing life. இதுதான் end. ஒரு 2 minutes முடிச்சிடுறேன். இந்த reviewing life உடைய review, அது வந்து நல்ல ஒரு ரிமெம்பரன்ஸா ஒரு லைஃப் ஸ்பேன்ல அப்படியே அவங்க வந்து இந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து தே ஃபாஸ்டர் தேர் ஈகோ இன்டெகிரிட்டி. அந்த இன்டெகிரிட்டி அண்ட் டெஸ்பேர்னு சொல்றாங்களே, அந்த இன்டெகிரிட்டி, ஹவு தே ஹேவ் லிவ்ட், அதை பத்தி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும் ஒரு ஹோல்னஸும் ஃபார் ஈச் பர்சன், திஸ் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ அவங்களுடைய ஜேர்னி வந்து அப்ரோச் ஆகும் பொழுது ஐ ஹவ் லிவ்ட் அ லைஃப் மீனிங்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது பாருங்க. தட் கிவ்ஸ் them a lot of comfort. அதாவது அந்த though they have the awareness of mortality, they can re-examine their own values, their own experiences, actions, இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு satisfying sense of closure அவங்களுக்கு கொடுக்கும். அதனால இத வந்து particularly இந்த old ageல when they are nearing death, அதாவது 65க்கு மேல when they are facing death, when they are அப்போ வந்து பாத்தீங்கன்னா how we adjust, அது ஒரு முக்கியம். அது அவங்களுடைய pleasurable மெமரியை வச்சிருக்கிறோமா, அல்லது poorly adjusted peopleக்கு வந்து நெகட்டிவ் இவெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் வாழ்க்கையில. full of regret, hopelessness and fear of death இதெல்லாமும் இருக்கும். ஏன்னா all people would not have lived a contented life. They would have been also suffering, and they would have also faced many negative events, negative things, people who are negative, இதெல்லாம் இருக்கு. அதனால லைஃப் ரிவ்யூ தெராப்பின்னு ஒண்ணு இருக்கிறது. அது வந்து ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு that will be helpful, because அவங்க லைஃப்ல அதுல உள்ள பாசிட்டிவ மட்டும் எடுத்து இன்னும் கொஞ்சம் கான்சியஸா, பர்பஸ்ஃபுல்லா, எஃபிஷியன்டா நான் வாழ்ந்திருக்கேன்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கே ஒரு லைஃப் ரிவ்யூ தெராப்பி இஸ் தேர். இதெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வேணா ஓல்ட் ஏஜ்ல இருக்கிற பீப்புளுக்கு கொடுக்கலாம். ஹியர் தே ஆர் ஜஸ்ட் ட்ரிவன் அண்டர் த கேர் டேக்கர்ஸ். ஏதாவது ஒரு ஹோம்ல கொண்டு விட்டுறாங்க. we do not know whether they have such therapies or anything like that, but still they still have a mind and they still have an experience. இப்ப இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல, பிஸி வேர்ல்டுல, பீப்புள் கோ அவே ஜஸ்ட் லீவிங் தெம் இன் அ பிளேஸ். அண்ட் யூனோ அவங்களுடைய ஃபீலிங்ஸை whenever, at least when you visit people, அந்த செல்ஃப் பர்த் அவங்களுக்கு புரிய வச்சா போறோம். அந்த மைண்டுக்கு நம்ம கொடுக்குற ஆறுதல் இருக்கு பாருங்க. போய் இருக்கிற 10 நிமிஷத்துல, அரை மணி நேரத்துல, whomever you visit, when you people who are nearing death or accomplished, அதாவது dying people, அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் பர்த் அவங்களுக்கு பில்டப் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்க, that is the best thing you would have ever done in your life. அடுத்தது கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் வந்து, I'm so happy that I took about 11 lessons in the developing இதுல. என்னன்னாக்கா இதுல வந்து I could also learn along with you a lot. இது லைஃப்ல வந்து ஒரு பர்சனும் எல்லா கேப்பபிலிட்டியோட, எல்லா டிசைர்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனதோட, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதோட, எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ரிச்னஸோட இருந்ததா ஒருத்தருக்குமே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் கன்க்ளூடிங் ரிமார்க்ஸா கொடுக்குறாங்க. அப்போ பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கோ அதுல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைனைட் டைம்ல நம்ம ஹியூமன் லைஃப நல்லா வாழ்வோம். நல்லா வாழ்றதுக்கும் இல்லாம மற்றவங்களுக்கும் அப்படியாக ஹெல்ப் பண்ணுவோம். ஒவ்வொரு பர்சனும் contributes to the unfinished story of human development. So let us contribute to the human development. Human who are of course நீங்க சைக்காலஜி எடுத்திருக்கீங்கன்னாவே நீங்க you have come to contribute something to the society for human development only, and let us heartily do it. Wish you all the very best. I'm so happy that I took human development, because இதுல வந்து ஒரு அதான் அவங்கள அழகா சொல்லியிருக்காங்க, unfinished story of human development. அந்த unfinished story of human developmentல ஒரு சின்ன ஒரு edge of it we had a glimpse, and this will definitely help us a lot in walking into the society, helping people out in distress, and
and happiness, and at least யாரை நம்ம சந்திக்கிறோமோ அவங்களுடைய லைஃப் ஸ்பேன்ல let them explore their world in a happy manner. Wish you all the very best, and wish you all the very best for your exams also. Kubler-Ross ஓட அடிக்கடி கேட்டிருக்காங்க. and also இந்த ஜெனரலா வந்து இத பத்தி கேட்டிருக்காங்க, how people can come out of their grief அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ரெண்டுக்குமே வந்து இந்த 3 பாயிண்ட்டும் அந்த 5 பாயிண்ட்டும் தான் நம்ம நார்மலா எழுதணும். wish you all the very best, and whatever doubt you have in these 11 lessons, you're always even in the developmental psychology la edunalum, you feel free to contact me anytime. All the best, guys. Thank you so much for all your cooperation and help. Thank you, ma'am. Thank you, ma'am. You've gone extra mile, ma'am, because Subha ma'am, Subha ma'am, we have gone extra mile and taken all 11 lessons. Thank you, really helpful, and you finished on time also. Thank you. Thank you so much. Thank you so much. All the very best in developmental psychology. எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஓட வரணும். It's all that I wish and pray God. Yeah, all the best, guys. இருக்கும். சோ அதுதான் வந்து ஆர்க் அண்ட் ரிவர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா என்ன ஆகுனா வாட் எவர் நீங்க ரிப்பீட்டடா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு ரிப்பீட்டடா யுவர் getting depressed na, but it comes back original to its physical state, but it doesn't happen all times. Adu the late adulthood la pathina idu konja decline aidum. The organ reverse அப்படின்றது அதாவது ஹீல் ஆகுறது லேட் ஆகவோ இல்ல ஹீல் ஆகாமலே கூட போகலாம். அதனால இந்த ஆர்கன் ரிவர்ஸ் கெபாசிட்டி will decline in your late adulthood. அதே ஏஜிங் பிரெயின் பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலேயே உங்களோட பிரெயினோட வெயிட் கொஞ்சம் கம்மி ஆகுமா. அதுவும் 90 இயர்ஸ் வரும்போதெல்லாம் கொஞ்சம் நிறையவே உங்களோட பிரெயினோட வெயிட் கம்மி ஆகும். பிகாஸ் எதனாலனா நியூரான்ஸ் வந்து நிறைய 10% of its weight will reduced because of loss of neurons in your cerebral cortex. So அந்த நியூரான்ஸ் நம்ம செல்ஸ்லாம் லெஸ் ஆக என்ன ஆகும், எப்படி நம்ம வந்து ஹைட் வந்து எப்படி குறையுதுன்னு சொல்றாங்க இல்லையா, பிகாஸ் ஆஃப் வெர்டிபிராஸ்ல வந்து அங்க வந்து போன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஹைட் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா வெயிட் போடுவோம். அது மாதிரி இங்க வந்து லாஸ் ஆஃப் நியூரன்ஸால உங்களுக்கு 10% ஆஃப் பிரெயின் கம்மி ஆகுது. சோ அந்த மாதிரி பிரெயின் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட காக்னிட்டிவ் டாஸ்க், காக்னிட்டிவ்னா என்னது, லிசன் பண்றது, பாக்குறது, அது மண்டையில மெமரியில அப்சர்வ் பண்றது, அப்புறம் அதை ப்ரோக்ரஸ் பண்றது, இந்த காக்னிட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த இது வந்து ஸ்ட்ரிங்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா மென்னுக்கு நடக்கும் when compared to the women. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்களே உமன்ஸ் ஆர் மல்டி டாஸ்க் லேடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே வேலைக்கு போறதுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், பசங்களுக்கு என்ன சாப்பாடு கட்டணும், ஹஸ்பண்ட் போயிட்டு இருப்பாரு, அவருக்கு என்ன இங்க இருந்தே சவுண்ட் கொடுப்போம், என்னங்க போகும்போது பர்ஸ் எடுத்துட்டீங்களா, சாவி எடுத்துட்டீங்களா, செல்போன் எடுத்து பேக்ல போட்டீங்களா, கண்ணாடி மாட்டிட்டீங்களா, சோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போதே சுத்தி இருக்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு வேண்டிய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். we call like women's are multitask. நம்ம எப்ப பாரு அந்த பிரெயினை வந்து எதையாவது ஒண்ணு கொடுத்துட்டு அதை ஆக்டிவா வச்சிருக்கனால சொல்லுவாங்க பிரெயின் ஏஜிங்க கம்பேர் பண்ணும்போது மென்ன கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உமனுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரமா அந்த கான்கிரீட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து குறைய டிக்ளைன் ஆகாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்சரி அண்ட் சைக்கோமோட்டர் ஃபங்க்ஷனிங். இங்க பாத்தீங்கன்னா மெனி பீப்புள்ஸ் ஹேவ் ட்ரபிள் perceiving the depth and coloring and doing with such daily activities like shopping போறது, குக்கிங் பண்றது, இதெல்லாம் கூட வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம நார்மலா செய்யற சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிட்டோரியேட் ஆயிட்டாரு. அதே மாதிரி விஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஓல்டர் ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப டார்க்கான ரொம்ப பிரைட் லைட் பார்க்க முடியாது. அப்புறம் சைன், ரோட்ல இருக்கிற சைன் பார்க்க முடியாதனால அவங்களுக்கு வண்டி ஓட்டுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலேயே 65 எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி they'll keep someone for as a driver when they go out. அவங்க டிரைவ் பண்றதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா அந்த டிரைவிங் பண்ணும்போது அந்த போர்ட்ல இருக்கிற சைன் அவங்கள பாக்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஆயிரும். அப்புறம் அவங்களுக்கு கண்ணுல வேற என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த சென்சரி அண்ட் சைக்கோமோட்டர்ல பாத்தீங்கன்னா மெயினே விஷன் தான். அந்த விஷன்ல நடக்கிறது வந்து நமக்கு விஷன் கண்டிப்பா டிக்ளைன் ஆகும். ஏன்னா அங்க கான்ட்ராக்ட் அந்த 60 வயசு மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு கிளவுடி அப்பியரன்ஸ் நம்மளோட லென்ஸ்ல ஃபார்ம் ஆகும், ஐயோட லென்ஸ்ல. அது கொஞ்சம் பிளர்ட் விஷன்ஸ் கொடுக்கும். ஆனா என்னன்னா நம்ம சர்ஜரி பண்ணோம்னா அந்த கான்ட்ராக்டை கம்ப்ளீட்டாவே ரிமூவ் பண்ணலாம். சக்சஸ்ஃபுல் சர்ஜரி தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன்ஸ். இது என்னன்னா நம்ம ரெக்டினாக்குள்ள நடக்கிற டிஃபெக்ட்னால நமக்கு வந்து what we happen is the visual impairment பாக்குறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து குளுக்கோமா. அது என்னன்னா irreversible damage of optic nerve. சோ இந்த மூணு தான் மெயினா ஒரு கண்ணுல நமக்கு வயசானப்போ நடக்கிற சில பாதிப்பு. கேட்ராக்ட், மேக்குலர் டீஜெனரேஷன்ஸ் அண்ட் குளுக்கோமா. இந்த மூணு கண்டிஷனும் வந்து நம்மளோட விஷனை வந்து கம்மி பண்ணும் ஃபார் லேட் அடல்ட்ஹுட். நெக்ஸ்ட் மேம்.
அடுத்தது இயரிங். ஸோ ஆட்டோமேட்டிக்கா காது கேட்கறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அது முக்கியமா ரொம்ப ஹை பிச், ரொம்ப அதிகமா கத்தும் போது, லைக் ஸ்பீக்கர்ல கத்தும் போது ஹை பிச் வாய்ஸ் சவுண்ட் வந்து அவங்களால டிடெக்ட் பண்ண முடியாது என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது கண்டிப்பா you will have a decline. Mostly இந்த இயரிங் எக்ஸ்ட்ரீம்லாம் எப்போ பாதிக்கும்னா when you have a chronic exposure to the loud noise, smoking, history of middle ear infection, lung exposures, இந்த மாதிரி சில டேமேஜ் ஆல கூட you will be losing your, அதாவது சில பேர் வேலை செய்யறவங்க ரொம்ப சவுண்டா இருக்கிற ஒரு கம்பெனில ஃபேக்டரியில வேலை செய்யற பீப்புள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே அவங்க அந்த கேட்கிற திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் பாத்தீங்கன்னா சேம் திங். ஏஜ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டேஸ்ட் கொடுக்கறது என்னது? டேஸ்ட் பட். நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? சோ டேஸ்ட் பட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட டேஸ்ட் நமக்கு சென்ஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஸ்மெல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ், அதாவது ஆல்ஃபாக்ஷன் செல்ஸ். சோ இதெல்லாம் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். இந்த செல்ஸ் ஏஜ் ஆகும்போது குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக் ஆல்ஃபாக்டரி பல்ப்ன்றது பல்ப் அப்படின்ட்டு அது ஒண்ணு இல்ல. It's a cell which is a organ which is it's a part of your olfaction structure which absorb, அதுல வந்து நிறைய nerves இருக்கும், receptors இருக்கும், which absorbs your smell molecules and அது வந்து டிடெக்ட் பண்ணி அது என்ன ஸ்மெல் நமக்கு சொல்றது. இது எல்லாமே டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏஜ் ஆகும்போது. ஏன்னா டேஸ்ட். இன்னொன்னு என்னன்னா நமக்கு ஓல்டர் பீப்புள்ஸ்க்கு வந்து they don't feel the taste most probably due to the loss of taste bud. அதே மாதிரி ரிசெப்டார்ஸ் வேலை செய்யாததுனால பிளஸ் பிகாஸ் அதே மாதிரி பட் உமன்ஸ் கம்பேர் பண்ணும்போது மென்னோட உமன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உமனுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் அவ்வளவு ஈஸியா டிட்டோரியேட் ஆகாது when compared to the men. அவ்வளவுதான். இதே ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அடல்ட்ல வந்து 10 to 20% ஆஃப் ஸ்ட்ரென்த் அப் டு 70 இயர்ஸ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரென்த் வந்து அதாவது there is a muscles of lower body கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரென்த் முன்ன மாதிரி இருக்காது. இதை நீங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா moderate intensity of aerobic dance exercise வந்து ட்ரைனிங் எக்ஸசைஸ் கொஞ்சம் சிம்பிளா அதே மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏரோபிக் டான்ஸ் சிம்பிளான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணா கொஞ்சம் உங்களோட ஆக்சிஜன் லெவல்ல நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்களோட லெக்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஓரளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ்ல ஃபங்க்ஷனிங், இது ஆக்சுவலி இதுக்கு டிட்டோரியேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹெல்த் கேர். இது என்னன்னா நமக்கு மெயின் எடுத்தோம்னா இந்த வயசானவங்களுக்கு வர மெயின் ப்ராப்ளம் முட்டுவலி. முட்டுவலி எதனால வருது? முட்டுவலினாலே we call it as arthritis. Disability arthritis na not able to it will be painful, loss of move பண்ண முடியாது. There will be inflammations in your joint. So இதுக்கு ட்ரீட்மென்ட் ன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அதாவது you can cortisone injections பண்ணுவாங்க. பண்ணிட்டு dietary supplements containing glucosamine and chondroitin sulfates இந்த மாதிரி எல்லாம் கார்டிலேஜ ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கார்டிலேஜ் அங்க கம்மியாயிரும், ஜாயிண்ட் போனு வராய ஆரம்பிக்கும். சோ அந்த இடத்துல இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க மியூக்கோஸோ லிக்விடோ ஃப்ளூயிடோ எதுவுமே இல்லாதனால ஒன்னோட லிகமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆனதுனால போனும் ரப் ஆகி ஜாயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெயின் வரும். இதெல்லாம் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கார்டிசோன் இன்ஜெக்ஷன் தட் இஸ் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போறதுனால we may reduce the pain and inflammations. அதே மாதிரி கொஞ்சம் மைல்டா ஏரோபிக் எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா ஏன்னா இப்ப நம்ம மூவ்மெண்ட் பண்றதே குறைச்சிக்கிட்டு நம்ம உட்காந்துட்டே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாச்சும் நமக்கு ஆக்டிவிட்டியா நம்மள வந்து கொஞ்சம் நம்மளே வந்து ரீஜெனரேட் பண்ணணும்னா ஒரு மாதிரி மைல்டு ஏரோபிக் எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தா இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம் இந்த ஆர்த்தரைட்டிஸ் கம்ப்ளைண்ட். நெக்ஸ்ட் வந்து which influence your health. அதே தான் நான் சொன்னது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுதான் மெயின் திங் which இந்த டிட்டோரியேட் ஆகிறதெல்லாம் நீங்க திருப்பி ரீஜெனரேட் பண்ண முடியும்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டியால மட்டும்தான். லைஃப் லாங் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸசைஸ் எப்பவுமே ஒரு கிராஜுவலான எக்ஸசைஸ், ஒரு கிராஜுவலான ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸோ ஒரு அரோபிக்கோ ஏதோ ஒன்று மெடிடேஷனோ யோகாவோ ஒரு மைல்டா பண்ணிட்டே இருந்தீங்களாலே உங்களுக்கு வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் கம்மியாகும், ஹார்ட் டிசீஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், டயபெட்டிஸ், ஆர்த்தரைட்டிஸ் இது எல்லாமே நம்ம வந்து குறைச்சிக்கலாம். நம்மளோட மசில்ஸையும் போனையும் நம்மளால ஃபிளெக்சிபிளா ஸ்ட்ராங்காவும் வச்சுக்க முடியும். நியூட்ரிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு பாத்தீங்கன்னா ஏன்னா இப்போ வயசானதுனால நமக்கு சாப்பாடு எடுத்துக்க டேஸ்ட் தெரியாதனால they won't eat properly. So இதுவே மெயின் ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் இல்லாம கிடைக்காம போயிருது. அது மட்டும் இல்லாம இந்த டேஸ்ட் பட்ஸ்ல வேற கம்மியாறதுனால அவங்க டேஸ்ட் தெரியாதனால அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா தனியா இருக்கும் சில பேர் மோஸ்ட் ஆஃப் த அடல்ட் லேட் அடல்ட் ஆர் அலோன். சோ அவங்க தனியா இருக்கிறதுனால அவங்க வந்து தனியா நமக்கு என்னத்த தனியா சமைச்சு என்ன சாப்பிடுறது அப்படின்ற ஒரு லெத்தார்ஜிக்கா விடுறதுனால கூட அவங்களுக்கு வேண்டிய நியூட்ரிஷன் ஃபுட்ல கிடைக்காம போயிடும். சோ அப்ப என்னென்ன ஆகும்னா மால் நியூட்ரிஷன்ஸ், லேக் ஆஃப் ஜிங்க், விட்டமின் இ, மெக்னீசியம், கால்சியம் தேவையானது எல்லாமே இல்லாதனால மால் நியூட்ரிஷன் பாடியில வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா யூ வில் ஹேவ் ஆல் தி ஆர்த்ரைட்டிஸ், ஆத்ரோஸ்க்ளரோசிஸ், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ நியூட்ரிஷன் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். விட்டமின் சி, சிட்ரஸ் ஃப்ரூட், ஜூஸ், கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ப்ரோக்கோலி, இந்த மாதிரி ஹை கார்போஸ் அண்ட் ஃபேட்ஸ் இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம we will be safe from all the deteriorating things in the age of late adulthood. Next ma'am. So now mental and behavioral balance இது ரொம்ப மெயின். அதாவது என்னன்னா லேட் அடல்ட்ஹுட்ல ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாரோட ஃபேமிலிலயும் இப்போ இருக்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இப்ப அவங்களோட ரீசெண்ட் ப்ரீவியஸ் யாராச்சும் ஹிஸ்டரியில அவங்க ஹிஸ்டரி ஆஃப் த ஃபேமிலியில கேட்டீங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்களுக்கு இந்த அல்ஜிமர் டிசீஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு, இருந்திருக்கும் இல்ல இருக்கு. ஏன்னா இப்ப இந்த மாதிரி இது வந்து இப்ப ஒரு மாதிரி லைக் சுகர் அண்ட் பிபி பிளட் பிரஷர் மாதிரி இது ஒண்ணு இப்போ அல்ஜிமர் டிசீஸ் வந்து இப்போ அது ரெகுலர் ஆயிட்டே வருது. பிகாஸ் இது என்னன்னா அது வந்து இட்ஸ் இர்ரிவர்சிபிள் டீஜெனரேட்டிவ் பிரெயின் டிசார்டர். வேற இதுக்கு வந்து ரிவர்சிபிளே பண்ண முடியாது. ஒன்ஸ் இது வர ஆரம்பிச்சுன்னா நம்ம டிலே வேணா பண்ணலாமே வெளியே வந்தவங்களுக்கு இதை வந்து நம்ம வேர்ஸ் ஆகாம டிலே பண்ணலாம் வெளியே, ஆனா இதுக்கு ரிவர்சிபிள் ஆக்க முடியாது. அந்த பிரெயின் டிசார்டர் வந்து டீஜெனரேட்டிவ் வந்து டீஜெனரேஷனா மாத்துறதுக்கு. சோ அதான் அல்ஜிமர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னன்னா இட் லூஸ் யுவர் பாடி ஃபங்க்ஷனிங் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் லீட்ஸ் டு டெத். அடுத்தது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இது இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்து ப்ராக்ரசிவ், இதுவும் அதே மாதிரி தான் இர்ரிவர்சிபிள் டீஜெனரேட்டிவ் நியூரலாஜிக்கல் டிசார்டர். இங்க என்ன ஆகும்னா ஸ்டிஃப்னஸ் வரும், ஸ்லோ மூவ்மெண்ட், அப்புறம் அன்ஸ்டேபிள் பாய்ச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெமினிஷியா. டெமினிஷியாஸ் என்னன்னா அதேதான், அதாவது எதுவுமே கோரிலேட்டடா எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு கோரிலேஷன் இல்லாம இருக்கும் அவங்களோட ஆக்ஷன் பிஹேவியர்ஸ் எல்லாம் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் வந்து இர்ரிவர்சிபிள் தான். சம் மே பி ரிவர்ஸ்டு. இப்போ ரொம்ப ஏர்லியரா கண்டுபிடிச்சா டெமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லி டயக்னோஸ் பண்ணோம்னா அப்போ ட்ரீட்மெண்ட்ல நம்மளால கியூர் பண்ண முடியும். பட் when compared to the Parkinson and Alzheimer's வந்து they are both are irreversible. நெக்ஸ்ட் இப்போ வந்து அல்ஜிமர் டிசீஸ், அது 5 மார்க்ஸ்லயே கேட்டிருக்காங்க வெறும் அல்ஜிமர் டிசீஸ் பத்தி மட்டுமே. அதோட காசு, ஈட்டியாலஜிஸ் அண்ட் சிம்டம்ஸ் அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட் அல்ஜிமர்ஸ் பத்தி, அல்ஜிமர் டிசீஸை பத்தி மட்டுமே. ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அல்ஜிமர்ஸ் டிசீஸ்ல நியூரோ ஃபைப்ரரி டேங்கிள்ஸ் அண்ட் அமிலாய்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் நம்மளோட பிரெயின்ல நடக்குது. என்னன்னா ஒரு புரோட்டீன், இப்போ வந்து நம்ம எப்படி இன்சுலின் கம்மி ஆகுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற சுகர் ஜாஸ்தியாகி எப்படி டயபிட்டிஸ் வருதோ அது மாதிரி இந்த அல்ஜிமர் டிசீஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த புரோட்டீனோட ஃபைபர்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு மாஸ் மாதிரி நம்மளோட பிரெயின்ல ஒரு மாசா ஒரு மாதிரி பிரெயின்ல வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். பண்ணும்போது அங்க வந்து அந்த மாதிரி புரோட்டீன் எல்லாம் சேர்ந்து அங்க ஃபார்ம் பண்ற மாசை தான் நம்ம வந்து நியூரோ ஃபைப்ரரி டேங்கிள்ஸ் சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் அல்ஜிமர் டிசீஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா அமிலாய்ட் பிளாக். அது என்னன்னா ஒரு இன்சால்பிள் டிஷ்யூஸ் அது வந்து பிரெயின்ல ஃபைண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸ் மாதிரி. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தி அல்ஜிமர் டிசீஸ். இதெல்லாம் வந்து இந்த ஏஜிங் டைம்ல சம் பிரெயின்ல நடக்கிற சில டிஃபெக்ட்ஸ்ங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ் மோர் சிம்டம்ஸ். இப்போ இதுல என்னென்ன மோர் சிம்டம்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரிட்டபிலிட்டி ஆவாங்க, ஆன்சைட்டி ஆயிடுவாங்க, டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு இந்த லாங் டேர்ம் மெமரி, ஜட்ஜ்மெண்ட், கான்சென்ட்ரேஷன், ஓரியன்டேஷன், ஸ்பீச் இது எல்லாமே குறைஞ்சிரும். அவங்களுக்கு ரெகுலரா இருக்க வேண்டிய எல்லாமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்க வந்து உட்கார்றது, நடக்கிறது, சாப்பாடை முழுங்குறது கூட அவங்களுக்கு வந்து மறந்துடுவாங்க. நார்மலா ஒரு ரெஸ்ட் ரூம் டெய்லி வச்சு அந்த நம்ம நார்மல் ரொட்டீனா செய்யற செல்ஃபா செய்யற அந்த ரெஸ்ட் ரூம் கூட அவங்க வந்து அவங்களுக்கு பண்ண தெரியாது. அது யாராச்சும் ஒருத்தவங்க போய் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இந்த மாதிரி அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிடும். ஆக்சுவலா என்ன பண்ணணும், அப்ப தண்ணி குடிச்சிருப்பாங்க, ஆனா இப்ப தண்ணி குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. சோ ஒரு டிஸ்ஓரியன்டேட்டா இருப்பாங்க. சோ டெத் வந்து யூசுவலி கம்ஸ் இன் 8 to 10 years. ஒரு தடவை அந்த அல்ஜிமர்ஸ் டிசீஸ் தெரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னாலே 8 to 10 yearsல டெத் வந்துருவாங்க. பட் இப்போ நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் வச்சு லைக் 20 years வரைக்கும் கூட ஈவன் சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் they make the patients alive. Next ma'am. நெக்ஸ்ட் இதோட காசஸ் பாத்தீங்கன்னா சோ என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்துட்டோம், வாட் இஸ் அல்ஜிமர் அண்ட் இதோட சிம்டம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அதோட காசஸ் வந்து ஸ்ட்ராங்லி ஹெரிட்டபிள் தான். அந்த ஃபேமிலி ஹிஸ்டரிஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே பெர்சன்டேஜஸ் இருக்கும். அதே மாதிரி சிப்லிங்ஸ் இருக்காங்க, ட்வின்ஸ் இருக்காங்கன்னா ஒரு ட்வின்ஸுக்கு அந்த யூ ஹாவ் அல்ஜிமர்னா இன்னொரு ட்வின்ஸுக்கு ஒரு 90% ஆஃப் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிப்லிங்ஸ் பார்க்கும்போது தே ஹேவ் ஒரு சிப்லிங்க்கு ஒரு தம்பிக்கு இருக்கு அப்படின்னா சான்சஸ் ஆஃப் 50% ஆஃப் ரிஸ்க் இருக்கு. அதுவும் லைக் ஏஜ் ஜாஸ்தி ஆகும்போது தான் லைக் 80, 90ல அந்த சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு அல்ஜிமர்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா இங்க மோஸ்ட்லி என்னன்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் டாமினேட், எந்த குரோமோசோம்ஸ் வந்து டாமினேட் ஆகிறதுனால நமக்கு அல்ஜிமர்ஸ் கிடைக்குதுன்னா லைக் 1.14 21 குரோமோசோம்ஸ், அப்புறமேட்டுக்கு APOE4 வேரியன்ட் ஜீன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் 19 இந்த மாதிரி இந்த குரோமோசோம்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா ஆக்டிவேட் பண்ணி நமக்கு இந்த அல்ஜிமர்ஸ் டிசீஸை வந்து ப்ரொவோக் பண்ணி விடுது.
ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது, நோ கியூர். பட் ஏர்லியரா கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம ப்ராக்ரஸிங் ஆஃப் டிசீஸை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். லைக் என்னென்ன இது கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கோலினெஸ்ட்ரோசிஸ் இன்ஹிபிட்டர் சச்சஸ் வந்து டோனிஃபெசல். இது வந்து ஒரு ட்ரக், கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், ஸ்லோ இல்லைன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஆனா என்னன்னா இதை நம்ம வந்து யூ கேனாட் கியூர் பட் யூ கேன் போஸ்ட்போன் தி சிம்டம்ஸ். நம்ம வந்து அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா இதுக்கு வந்து இட்ஸ் இர்ரிவர்சிபிள் பிரெயின் டேமேஜ் அல்ஜிமர்ஸ் டிசீஸ்ன்றது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பிளட் டெஸ்டால கண்டுபிடிக்கிறாங்க. லைக் அமினோ ஆசிட், ஹீமோசைட்டோசின், அமிலாய்டு ப்ரிகாஷர் புரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பிளட் டெஸ்ட்ல. which அதை வச்சு they are finding out whether it is an Alzheimer or whether it is a dementia அப்படின்னு சொல்லிட்டு they are finding out. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன். நம்ம இப்ப அல்ஜிமர் நம்ம இது ஃபுல்லா வந்து நம்மளோட மென்டலி நம்மளுக்கு மென்டலி அஃபெக்டிங் ஆகுறது அடல்ட் லேட் அடல்ட்ல. அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது அல்ஜிமர்ஸ் டிசீஸ். நெக்ஸ்ட் வந்து டிப்ரெஷன். Vulnerability to the depressions seems to result from influence of multiple gene interacting with the environmental factors. Lack of exercise, mainly வந்து lack of exercise ஆல ஒரு டிப்ரெஷன். அப்புறம் stressful event, அப்புறம் loneliness, தனிமையா இருக்கிறதுனால, and certain medications also sometimes trigger பண்ணும் டிப்ரெஷனுக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து பிரெயின் இமேஜிங்ல பார்க்கும்போது அந்த டிப்ரெஷன்ஸ் வந்து you will be able to find out. அதாவது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷனிங் ஆகுறதுனால கூட இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜஸ் ஃபார் த பேஷண்ட்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் பிஹேவியரல் சைக்கோதெரபி, இன்டர்னல் பர்சனல் தெரபி ஹேவ் அ குட் ரிசல்ட். சப்போஸ் டிப்ரெஷன் இருக்கு தெரிஞ்சிருச்சு, அது ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ லோன்லினஸாலேயோ லேக் ஆஃப் எக்ஸசைஸாலேயோ இல்லை மெடிக்கேஷனால எது இருந்தாலும் இந்த தெரப்பியால நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் நமக்கு ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக், சைக்கோதெரப்பி, அப்புறம் இன்டர்பர்சனல் தெரப்பியால நம்ம வந்து டிப்ரெஷன்ல வந்து டிப்ரெஷன்ல இருந்து நம்மளால பேஷண்ட்ஸை கொஞ்சம் கொண்டு வர முடியும், சைட் எஃபெக்ட்ஸ் கம்மி பண்ண முடியும். நெக்ஸ்ட் மேம். சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெமரி. மெமரி வந்து எந்த அளவுக்கு வந்து லேட் அடல்ட்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ்ல மெமரியில நடக்கும் ஃபார் லேட் அடல்ட் பர்சன்ஸ் அப்படிங்கும் போது அங்க வந்து ரெண்டு இருக்கும். ஆக்சுவலா வந்து லாங் டேர்ம் மெமரி அண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரின்னு ரெண்டு இருக்கு. லாங் டேர்ம் மெமரி பாத்தீங்கன்னா இதுதான் அதோட கிளாசிபிகேஷன். லாங் டேர்ம் மெமரின்றது ஒரு 5 மார்க் ஷார்ட் நோட்டா கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும். லாங் டேர்ம் மெமரி முதல்ல அதோட கிளாசிபிகேஷன் சொல்லிடணும். இட் இஸ் டிவைடட் இன்டு எக்ஸ்பிளிட்டிக் அண்ட் இம்ப்ளிட்டிக். அது வந்து எக்ஸ்பிளிட்டிக் இஸ் கால்ட் டிக்ளரேட்டிவ் அண்ட் இம்ப்ளிட்டிக் இஸ் கால்ட் நான் டிக்ளரேட்டிவ். இந்த எக்ஸ்பிளிட் வந்து அது ரெண்டா டிவைட் ஆகுது. அது எபிசோடிக் அண்ட் செமண்டிக். இதே இம்ப்ளிசிட் வந்து தட் இஸ் நான் டிக்ளரேட்டிவ் வந்து ப்ரொசீஜரல் அண்ட் இமோஷனலா டிவைட் ஆகுது. ஸோ முதல்ல இந்த டேப்லெட் இந்த டயக்ராம போட்டுருவோம். நெக்ஸ்ட் மேம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மெமரி என்னென்ன சேஞ்சஸ் மெமரியில நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரி பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு இருக்கு. ஒன்னு ஐகானிக் மெமரி அண்ட் எக்கானிக் மெமரி. ஐகானிக் மெமரி என்னன்னா விஷுவலா பாக்குறதெல்லாம் நம்ம இமீடியட்டா அப்பப்போ பாக்குற விஷயத்த அப்பயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது விஷுவலா. நெக்ஸ்ட் எக்கானிக் மெமரி பாத்தீங்கன்னா ஹியர் அப்பப்போ காதுல விழுறது, அப்பப்போ கேட்கறத அப்பயே அந்த டைம்லயே வந்து ஒரு ஷார்ட் டைம் நம்ம உடனே வந்து மெமரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஸோ சென்சரி மெமரிஸ் அப்படி பாத்தீங்கன்னா இனிஷியல் பிரீஃப் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் சென்சரி இன்ஃபர்மேஷன். அதாவது சென்சரி மெமரினா சென்சரி இன்ஃபர்மேஷனை டெம்பரரியா ஸ்டோர் பண்றது. Working memory also the short term storage of information being actively processed. அப்போதைக்கு ஸ்டோர் ஆன விஷயத்த உடனே ப்ராசஸ் பண்றது, அதுதான் ஒர்க்கிங் மெமரி. இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மா நமக்கு என்ன சொல்றது, ஷார்ட் டேர்மா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற விஷயம் ஐகானிக், எக்கானிக், சென்சரி அண்ட் ஒர்க்கிங் எல்லாம். சோ இதே நமக்கு லாங் டைம்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ஸ் மெமரி தான் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டயக்ராம போட்டுட்டு அதோட டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரிஸ் போட்டுட்டு இப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா என்ன சொன்னா டிக்ளரேட்டிவ் மெமரி. அது என்னன்னா திஸ் டைப் இன்வால்வ்ஸ் கான்ஷியஸ் ரீகால் அண்ட் இன்க்ளூட்ஸ் லைக் அது வந்து கான்ஷியஸா ஒரு விஷயத்தை நீ ரீகால் பண்றதா வந்து டிக்ளரேட்டிவ் மெமரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் டிக்ளரேட்டிவ் வந்து அன்கான்ஷியஸ் ரீகால், அன்கான்ஷியஸா ஒரு விஷயம் செய்யறதை தான் நான் டிக்ளரேட்டிவ், கான்ஷியஸா செய்யறதுதான் வந்து டிக்ளரேட்டிவ். சோ இந்த டிக்ளரேட்டிவ் மெமரிஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து எபிசோடிக் மெமரி, இன்னொன்னு வந்து செமண்டிக் மெமரி. எபிசோடிக்னா என்னன்னா ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈவெண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. தட் இஸ் கான்ஷியஸா ரிமெம்பரிங் யுவர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதே செமண்டிக் மெமரி பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஃபேக்ட், அதாவது நோயிங் தி கேபிட்டல் ஆஃப் பிரெஞ்ச், அந்த மாதிரி ஒரு ஜெனரல் நாலேஜ் ஞாபகம் பண்ணி வச்சுக்கிறது செமண்டிக் மெமரி. இதே நான் டிக்ளரேட்டிவ் மெமரின்றது என்ன சொன்னேன்னா அதாவது இம்ப்ளிசிட், தட் இஸ் நான் அன்கான்ஷியஸ், ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகுறது. லைக் எப்படின்னா ப்ரொசீஜரல் மெமரி. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வண்டி ஓட்டுறது,
ஷூ லேஸ் வந்து டைப் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க அன்கான்சியஸாவே பண்ணுவீங்க. ஏன்னா ரெகுலரா நம்ம வண்டி ஓட்டுறதுனால ஆட்டோமேட்டிக்கா வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ரைட் லெஃப்ட் நம்ம கை காட்டுறது, சிக்னல் போடுறது, அது பாட்டு நம்ம பாட்டு பண்ணிட்டே இருப்போம். அன்கான்சியஸா நம்ம பண்றது அதான் ப்ரொசீஜரல் மெமரி. அப்புறம் பிரைமிங்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஈஸி ஆஃப் டைம் டாஸ்க் ரிமெம்பரிங் தி இன்ஃபர்மேஷன் as the result of previous encounter. ப்ரீவியஸா நடந்த விஷயத்தை வச்சு நம்ம அந்த டாஸ்க கரெக்டா பண்றது. லைக் ஸ்பெஷல் யூஸ் ஆஃப் அன்கான்சியஸ் மெமரி தட் ஹோல்ட்ஸ் அப் வித் ஏஜ் இஸ் பிரைமிங். சோ நமக்கு இப்போ இந்த 4 தான் மெயின். அதாவது டிக்ளரேட்டிவ், நான் டிக்ளரேட்டிவ், டிக்ளரேட்டிவ்ல வந்து எபிசோடிக் அண்ட் செமண்டிக், நான் டிக்ளரேட்டிவ்ல வந்து ப்ரொசீஜரல் அண்ட் பிரைமிங். இதுதான் டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி. சோ இப்போ இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் மெமரிஸ் எப்படி டிக்ளைன் ஆகுது, இந்த ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு இந்த லேட் அடல்ட்ஹுட் பாத்தீங்கன்னா கோடிங் பண்றது கஷ்டமா இருக்கும், ஸ்டோரேஜ் கஷ்டம், அதே மாதிரி ஸ்டோர் பண்ண விஷயத்த திருப்பி ரிட்ரைவல் பண்றது அதுவும் கஷ்டமா இருக்கும். So this will be very deteriorating for the declining in your older adult. So the older adult have more troubles with the recall than the younger adult. Next ma'am. So now neurological changes. என்னென்ன இப்ப மெமரி பாத்துறோம், அடுத்து நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ் என்ன நடக்குது, பிரெயின்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நடக்கிறதுனால இந்த மாதிரி நம்மளோட மெமரி வந்து டிட்டோரியேட் இல்ல டிக்ளைன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஹேப்பனிங் ஹிப்போகாம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரெயினோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து நம்ம எந்த லேர்னிங் பண்றதையும் நம்மளோட இமோஷனையும் ஸ்டோர் பண்ணிக்கிறது. பட் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20% ஆஃப் யுவர் நர்வ் செல்ஸ் வந்து அங்க லாஸ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லேர்னிங் மெமரியும் நம்மளோட இமோஷன்ஸ் நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாம் அங்க டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்பஸ் கோலோசம்ஸ்ன்ற நம்மளோட பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் அங்க அட்ராஃபிஸ் நடக்கும். சோ அட்ராஃபிஸ் நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா சென்சரி மோட்டார் நம்ம, அதாவது என்னன்னா சென்சரி மோட்டார்ஸ் வந்து கோஆர்டினேஷனே இல்லாம போயிடும். இப்போ லெஃப்ட் சைடுல சொல்ல போனா இப்ப நம்ம வந்து ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு பொருள் இருக்கு, நீங்க லெஃப்ட் சைடுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா இப்ப ரைட் சைடுல ஒரு யூ ஹேவ் சம்திங் யூ கோயிங் டு டேக் இட் வித் ரைட் சைடு. இது வந்து நார்மலா நம்ம செய்யற விஷயம். நம்மளே அறியாம ஒரு டி ஓரியன்டேஷனா ரைட் சைடுல இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் வச்சு எடுக்கிறது. சோ என்ன ஆகும், இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் யுவர் அட்ராஃபி ஆஃப் யுவர் கார்பஸ் கோலோசம் ஆஃப் கோஆர்டினேஷன் இல்லாம போறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அங்க வந்து என்ன ஆகும்னா there will be a false recall and recognitions. For example, remembering that a familiar item was on the list when it was not present. அதாவது ஒரு தப்பான இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டுறது. பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ல நடக்கிற சில டேமேஜால நீங்க வந்து ஒரு விஷயத்த ரிமெம்பர் பண்ணுவீங்க, ஆனா அந்த ரிமெம்பர் பண்றது ஆக்சுவலா அங்க ஆல்ரெடி அங்க அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கே, பட் நீங்க வந்து ரீகால் பண்ணிருப்பீங்க. So இதெல்லாம் வந்து because of the damage on your parts of the brain, the hippocampus, the corpus callosum and left prefrontal cortex ஆல நடக்கிறது. நெக்ஸ்ட் எப்படி நீங்க improving your memory எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த ஓல்டர் அடல்ட் வந்து சம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். சோ என்னென்ன பண்ணலாம், இப்போ வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு டிட்டோரேட் ஆகுது, டிக்ளைன் ஆகுது, மெமரி லாஸ் ஆகுது, கோஆர்டினேஷன் இல்ல, காக்னிட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும். அதாவது நிமோனிக் மெத்தட்ல அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிமோனிக் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நிறைய இருக்கு, ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த நிமோனிக் மெத்தட்ல அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. இப்ப எப்படின்னா இப்ப நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு நோ அபவுட் நம்மளோட ஃபேஸோட நர்வ்ஸ், இல்லைன்னா இப்போ இது கூட வச்சுக்கலாம் லைக் யோர் ஸ்பைனல் கார்ட்ஸ்ல இருக்கிற எவ்வளவு வெர்டிப்ராஸ் இருக்கு. சோ அந்த வெர்டிப்ராஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லைக் L1, L2, T1, T2 அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் மறந்துடாம இருக்கணும். இல்ல பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்ஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா 12 இருக்கு, அது உங்களுக்கு மறக்க கூடாதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ஈச் பிரான்ச்சோட நேமையும் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஒரு விதமா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். லைக் பாய் வென்ட் டு கிரவுண்ட், பாய் ஹேட் அ பால் அப்படின்ட்டு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் கோரிலேட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே நீங்க அந்த பிரான்ச்சஸோட ஃபர்ஸ்ட் வேர்டோட கோரிலேட் பண்ணி அப்படி நீங்க விஷயத்த ஏன்னா கம்ப்ளீட்டா பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்லாம் நம்மளால நிச்சயமா ஞாபகம் வச்சுக்க முடியாது. பிகாஸ் இட் வில் 14 to 16 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிமோனிக் மெத்தட்ல நம்ம கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட்ல ஃபார்மேட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை அதோட லிங்க் பண்ணி கூட நம்ம பிரான்ச்சஸ், அதுதான் வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ ஸ்கூல் பசங்க காலேஜ் எல்லாமே வந்து they started to memorize the difficult part by using this mnemonic type. இப்போ இந்த ட்ரைனிங் வந்து நம்ம ஓல்டர் அடல்ட்டுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிமோனிக் டைப்ல அவங்க விஷயத்த ஞாபகம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டமை இந்த மாதிரி நிமோனிக் டைம்ல அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்க வைக்கிறதுனால அவங்களோட மெமரி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ் ஞாபகம் பண்ணி வச்சுக்கிறது, ஃபேஸையும் நேமையும் கோரிலேட் பண்ணி அது மூலமா அவங்களோட மென்டலோட இமேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணி மெமரியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் மெமரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அது கொஞ்சம் நம்ம அது ரெகுலரா அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டு ரிலாக்ஸேஷன், அட்டென்ஷன் இது மாதிரிலாம் பண்றதுனால அவங்களோட மூட் அண்ட் மெமரிஸ் எல்லாம் which affects their mood on the memories. இந்த மெமரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்
அப்புறம் நிமோனிக் டைப்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயமான டெக்னிக்ஸால we can improve the late adulthood அப்படின்னு சொல்றாங்க. So the concluded remarks என்னன்னா, physical impairments such as cardiovascular disease, cancer are most likely reason for older adult will die. மோஸ்ட்லி வயசானவங்க அந்த 60 வயசுல என்ன டெத்து காரணம் பாத்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸா இருக்கும், டயபிட்டிஸா இருக்கும், கேன்சரா இருக்கும். பட் சில டெத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பீன் டிஃபைன்ட். ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்லி there is a portion of brain that is no longer functioning. brain ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க so much of like brain death. so எந்த portion of brain வந்து ஃபங்க்ஷன் ஆகாதனால கூட வந்து டெத் வந்து அந்த அந்த லேட் அடல்ட்ஹுட்ல அக்கர் ஆகலாம். நெக்ஸ்ட் மேம். சோ இது இவ்வளவும் இப்ப முன்னாடி பார்த்தது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் நியூராலஜிக்கல் சேஞ்சஸ், மெமரிஸ், அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம ப்ரொஃபஷனலுக்கு ஏத்த சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட், சைக்காலஜிக்கலா என்னென்ன சேஞ்சஸ் வந்து அந்த லேட் அடல்ட்ஹுட் வந்து ஃபேஸ் பண்றாங்க. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டிகிரிட்டி வர்ஸ் டிஸ்பேர், அப்புறம் ஒர்க் ரிட்டையர்மெண்ட் லெசன். அந்த ரிட்டையர்மெண்ட் அந்த ஸ்டேஜ், ஏன்னா அந்த ஏஜ்ல கண்டிப்பா எனக்கு 58 வயசு மேல அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும். அப்போ ஒரு நடுக்கம் வரும், ஒரு பயம் வரும். நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் டு தி ஏஜ். சோ ரிட்டையர்மெண்ட் அப்புறம் அது ஒரு அந்த வயசுக்கு ஏத்த போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட இருக்கவங்க கூட வாழணும், எப்படி அந்த ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல இருக்கும் போது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த அந்த வே ஆஃப் அதுவும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இன் லேட் லைஃப், அப்புறம் கன்சென்ஷனல் ரிலேஷன்ஷிப், கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ். இது வந்து நம்ம சைக்காலஜிக்கலா என்னென்ன சேஞ்சஸ் அந்த லேட் அடல்ட்ஹுட்ல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். தட் இஸ் ஐ திங்க் 15th லெசன். நெக்ஸ்ட் மேம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ரிக்சன் ஸ்டேஜ் ஆஃப் பிசியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இதுதான், அதாவது 8th ஸ்டேஜ் இன்டிகிரிட்டி அண்ட் டிஸ்பேர். அதாவது எப்ப நடக்கும்னா அந்த 60 வயசுக்கு மேல நடக்கிறது, 60 வயசு டு டெத். சோ வாஸ் மை லைஃப் a good one? சோ அப்போ நமக்கு நம்ம கொஸ்டின்ஸ் அப்போ அங்க என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, நம்ம லைஃப் எப்படி வாழ்ந்துருக்கோம், நல்லா வாழ்ந்துருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுல வருமா. சோ இப்போ அதுலவே பாத்தீங்கன்னா சக்சஸ் இருக்கு, ஃபெயிலியர் இருக்கு. சக்சஸ் ஆன அந்த லேட் அடல்ட்ஹுட் என்ன பண்ணுவாங்கன்னா, they look back their life with a sense of satisfaction. நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோம், நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃபை திரும்பி பார்க்கும்போது they have the satisfaction. இதே ஃபெயிலியர், அதாவது அந்த வயசுக்குலயும் அவங்க வந்து அவங்க நினைச்ச மாதிரி வாழல அப்படின் போது how they feel means that people will look back their life with regrets, sorrow and bitterness. so ரெண்டு அந்த வயசுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. so integrity, முதல்ல இன்டிகிரிட்டினா என்ன? the feeling of wholeness, satisfaction, wisdom in having lived a meaningful, நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டோம் அப்படின்றதுதான் இன்டிகிரிட்டி. Despairன்றது a feeling of regret, bitterness, sense that the life has been wasted or unfilled. so இந்த ரெண்டு மனநிலை தான் வந்து அந்த லேட் அடல்ட்ஹுட்ல சைக்காலஜியா அந்த ஏஜ்ல அவங்க ஃபீல் பண்றது. நெக்ஸ்ட் ஒர்க் ரிட்டையர்மெண்ட் லெஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, what have you here is like late life and retirement. The people who continues to work after 65 to 70 usually like their work and do not find it unduly stressful. இந்த 60 வயசுக்கு மேல வேலை செய்யறவங்க, அதே வேலையை கண்டினியூ பண்றவங்க, இல்ல புதுசா ஏதோ ஒரு வேலையை எடுத்து செய்யறவங்க, ஆனா ஒர்க் பண்றவங்க, அந்த ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா they will have a good health. அதாவது when compared to ஒர்க் பண்ணாம வீட்டுல இருக்கிறவங்களை கம்பேர் பண்றதோட அந்த ரிட்டையர் ஆனாலும் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சு வேலை செய்யறவங்க, when the working people at that age are more healthy and active and compared to the non-workers. அதனால சொல்லுவாங்க be active in any age. வயசாயிருச்சு நம்மளால இனிமே செய்ய முடியாதுன்னு விட்டுறாதீங்க. be active as usual. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மேம். so effect of age on job performance and attitude towards work. so என்னன்னா the older workers tends to be more dependable, careful, responsible and struggle with time materials than the younger adult. அதாவது older adult கொஞ்சம் பொறுமையா மெதுவா ஒரு டிபெண்ட் பண்ணி செஞ்சாலும் செய்வாங்க when compared to the younger women's. என்னதான் உமன்ஸ் யங்கர் ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் வேகமா ஃபாஸ்டா ஸ்பீடா பண்ணாலும், ஆனா அந்த மெச்சூரிட்டியோட அந்த கேர்ஃபுல்னஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஓல்டர் நம்மளோட அடல்ட்ஹுட் தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா ஸ்பீட் பேஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்பீட் ஃபேஸ் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யங்கர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓவர்கம்ஸ் தி older persons. but when come to the study of work அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அங்க older peoples தான் will perform better. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the chief findings வந்து the physical fitness, mental ability, அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல், பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மோட்டர் எபிலிட்டி. அதாவது ஒரு ஜாப் இடத்துல வேலை செய்யறதுக்கு வயசானவங்க எங்கானவங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அங்க மெயினா நீ பிசிக்கலா ஃபிட்டா இருந்தீங்கன்னா, மென்டல் எபிலிட்டிஸ் வந்து உனக்கு வந்து நல்லா ஃபிட்டா இருந்துச்சு, அதே மாதிரி சைக்காலஜிக்கல், பிசிக்கலி அண்ட் பெர்செப்ஷனல் மோட்டர் எபிலிட்டிஸ் எல்லாம் பெஸ்டா இருந்ததுன்னா யார் வேணாலும் எந்த வேலையும் செய்யலாம். தட்ஸ் தி மீனிங்.
Next, financial problem among the older adult பாத்தீங்கன்னா social security and other government programs such as Medicare. அங்க வந்து பாத்தீங்கன்னா basic health insurance for the people on society security have enabled the today's older. இப்ப கொஞ்சம் இந்த basic health insuranceலாம் வந்து ஒரு better life கொடுத்துருக்குன்னு சொல்லணும். அது ப்ராப்பரா சூஸ் பண்ணி அந்த health insurance பண்ணாங்கன்னா older adultோட futures வந்து நல்லாவே இருக்கு. லைக் ஃபிக்ஸட் ரிட்டையர்மெண்ட் இன்கம்ஸ். ஆனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் இந்த பிரைவேட் பென்ஷன்ல அது கொஞ்சம் அதிகமா ப்ராஃபிட் வரணும், அதிக பெனிஃபிட்காக கொஞ்சம் பிரைவேட் பென்ஷன் ஸ்கீம் குள்ள போனாங்கன்னா அங்க கொஞ்சம் அந்த ஃபிக்ஸட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் வந்து கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கு. இதனாலேயே வந்து கொஞ்சம் ஓல்டர் அடல்ட் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க அந்த மாதிரி ஃபினான்ஷியல் அப்ரோச் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் மேம். So life after retirement. இப்ப லைஃப்க்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன பண்ண போறோம்? அதான் அவ்வளவுதான். என்னன்னா retirement may bring other role adjustment. It's not only alters household income but also changes the division of household work, marital quality, distribution of power, decision making. So அது retirement அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அது லைஃபை வந்து வேற ஸ்பெக்ட்ல வேற விதமா அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த டைம்ல நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. அதான் மெயின். மேபி மோர் டைம் ஃபார் கான்டாக்ட் வித் எக்ஸ்டெண்ட் ஃபேமிலி. ஆனா நிறைய டைம் இருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், and you can care for your grandchildren. இது எல்லாமே இருக்கு. என்னன்னா during the first few years after the retirement, the people may have a special need for emotional support to make them feel they are still valid. அதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா ரிட்டையர் ஆனாலே ஐயோ நம்ம வேஸ்ட், நம்ம சம்பாதிக்கல, நம்ம வீட்டுல இருக்கோம், நம்மளால நம்ம ஃபேமிலிக்கு எந்த யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல் ஆயிருவாங்க. சோ அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் வேணும். அவங்க வந்து ஸ்டில் தே ஆர் வேலின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இமோஷனல், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். சோ அதெல்லாம் என்ன பேஸ்ட் ஆன் வாட்னா லைக் ஃபேமிலி ஃபோக்கஸ்ட் லைஃப் ஸ்டைல். அங்க பாத்தீங்கன்னா the pattern of retirement activities revolves around the family, home and companion, like watching TV and what comes along. அது ஃபேமிலியோட சேர்ந்து டிவி பாக்குறது, ஃபேமிலியோட வெளியே போறது, அந்த மாதிரி. Next, balanced investment. The pattern of retirement activity allocated among family, works and leisure. Example, ஒரு சண்டேனா பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு கார்பெண்டர் வேலை. நமக்கு ஆக்சுவலா நம்ம வந்து அமச்சுரா இருப்போம், நம்ம வந்து அது கத்துக்குட்டியா இருந்தா கூட ஒரு சின்ன ஆணி அடிக்கிறது, சின்ன கிராஃப்டிங் பண்றது, ஒரு பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு கதவுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு லைக் கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்மளோட லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட், சீரியஸ் லெஷர். The leisure activity requires skill, attention, commitment. Like இதுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு லெஷர் ஃபுல்லா ஒரு ஹாபி கிரியேட் பண்ணிக்கிறது. பீ கீப்பிங், அது பீ வளர்க்கறது, என்ன சொல்றது, தேனி வளர்க்கறது, ஸ்விம்மிங் பண்றது, ஸ்டாம்ப் கலெக்டிங் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணி நம்மளே வந்து ஒரு ஆக்டிவா வச்சுக்கணும், அவ்வளவுதான். So the main path to the meaningful, enjoyable retirement has two things in common. ஒன்னு, எது செஞ்சாலும் satisfying, doing the satisfying thing. Next, having a satisfying relationship. இது ரெண்டு மெயின்டைன் பண்ணாலே, இது ரெண்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணாலே, even life after the retirement will also be the best. Doing satisfying thing and having the satisfying relationship. Next ma'am. Next, meaning of adjustment to the aging. இப்போ the meaning of adjustment என்னன்னா, the aging is the long term process which requires a continuous adjustment தான் லைஃப். அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதாவது நீங்க பழைய மாதிரி அதை நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது நீங்க நடந்துகிட்ட அதே விதத்துல, இல்ல வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கும் போதும் அதே ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறையவே கொஞ்சம் யாராச்சும் ஏதாவது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடும். ஸோ வி நீட் தட் அட்ஜஸ்ட்மெண்ட். நமக்கு அந்த வயசுக்கான அந்த நேரத்துக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம அது கொடுத்தே ஆகணும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி தியரி அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, when the person is worked for many years and may choose to retire and reduce their involvement in the workforce. It's an example is that disengagement. அதாவது வேலைய பல வருஷமா வேலை செஞ்ச இடத்துல ரிட்டையர் ஆன உடனே அந்த இன்வால்வ்மெண்ட் அந்த ஒர்க்கிங் பிளேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து வித்ட்ரா ஆகுறது, அதான் வந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றாங்க. ரிட்டையர்டு பர்சன் ஐசோலேட்டிங் ஆஃப்டர் லிவிங் த ஜாப் and older adult reducing the social activity due to the health limitation. So கம்ப்ளீட்டா கட் ஷார்ட் பண்றது, அந்த வேலை ரிட்டையர் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே குறைச்சிக்கிறது, இது வந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள்ஸ்ல இதுல ஆக்டிவிட்டிஸ் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு சோஷியல் ஆக்டிவிட்டி அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்மள எப்படி ஆக்டிவிட்டியா வச்சுக்கிறோம், சார் ரிட்டையர் ஆயிட்டோம், ரிட்டையர் ஆயிட்டு வேலையை விட்டு வெளியே வந்துட்டோம், அந்த ஒர்க்கிங் பிளேஸ்க்கு நமக்கு இனிமே அவ்வளவுதான், முடிஞ்சு கனெக்ஷன் இல்ல. சோ இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம உடனே சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கணும். என்ன பண்ணணும், அட்டெண்டிங் தி சோஷியல் ஈவெண்ட், ஒரு கிளப் ஜாயின் பண்ணணும், குரூப் ஜாயின் பண்ணணும், வாலண்டியரா நம்ம போய் யாருக்காச்சும் ஹெல்ப், வாலண்டியரிங்கா ஹெல்ப் பண்ணணும், ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஹாபிஸ் கிரியேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் ஏதாவது புதுசா கிரியேட்டிவா நம்ம லேர்ன் பண்ணணும், நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும்.
நியூ ஸ்போர்ட்ஸ் கத்துக்கலாம். நம்ம இது அது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பண்ணல, நான் வந்து டென்னிஸ் பண்ணல, பேட்மிண்டன் பண்ணல, கிரிக்கெட் பண்ணலன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு நியூ இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க சோஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ரெகுலர் எக்ஸசைஸ், நம்ம பாடியை நம்ம ஆக்டிவா வச்சுக்கிறது, வாக் பண்றது, ஸ்விமிங் பண்றது, கார்டனிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல ஹெல்த்தியா மாத்துக்கணும். நெக்ஸ்ட் மேம். சோ கண்டினியூட்டி தியரின்றது ஒண்ணும் இல்ல, நீங்க எவ்வளவு ஆக்டிவா முன்னாடி இருந்தீங்களோ அதே ஆக்டிவா ரிட்டையர் ஆனாலும் அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. அத ரிட்டையர் ஆயிட்டோமே, இனிமே என்ன இருக்கு லைஃப்ல, அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, பிள்ளைங்களுக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, இனிமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 மாதிரி ஃபீல் ஆகாம எப்படி நீங்க ஆக்டிவா இருந்தீங்களோ அந்த அந்த ஆக்டிவிட்டியோட அந்த ஆக்ஷனோட அதே ப்ரொடக்டிவா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாவே யுவர் லைஃப் உங்களோட அடல்ட் லேட் அடல்ட் ஹெல்த்தியா ஆக்டிவா இருக்கும். அதுதான் அது கண்டினியூட்டி தியரி அப்படின்னு சொல்றது. லைக் வந்து பாத்தீங்கன்னா மாடல் ஆஃப் செலக்டிவ் ஆப்டிமேஷன் வித் கம்பன்சேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் யுவர் ஏஜிங் கடியில வர இந்த சைட் ஹெட்டிங்ஸ். ஸோ ஆப்டிமேஷன் அப்படின்னா என்னன்னா there is maximum gain, minimum loss which pursues the select. ஒரு கோல் நீங்க செலக்ட் பண்ணுங்க, அந்த கோலை நோக்கி. ஏன்னா நம்ம வயசானா நமக்கு கோல் இருக்க கூடாது, நமக்கு ஒரு லைஃப்ல அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்க கூடாது, நம்ம எதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு இல்ல. நீங்க புதுசா ஒரு கோல் கிரியேட் பண்ணுங்க, புதுசா எதையாவது பண்ண ட்ரை பண்ணுங்க. யூ மேக் யுவர் பிரெயின் ஆல்வேஸ் ஆக்டிவ். அதான் அது. சோ அந்த நீங்க ஆனா நீங்க செலக்ட் பண்ற கோல்ல எப்படி இருக்குன்னா, ஏன்னா அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கெயின் மேக்சிமமா இருக்கட்டும், அப்புறம் ஆனா லாஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு மினிமமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். சோ நம்மளோட கோல் அந்த மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா லைக் சீக்கிங் a new knowledge, லைக் மெயின் திங் லைக் வாட் we are doing it. வீட்டுல சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம போயிட்டு we need some more, நம்மளோட பிரெயினுக்கு இன்னும் நிறைய அறிவு பசியாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த ஏஜ்லயும் we got in Madras University, we joined as a psychological MSc psychology. So அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு நம்ம தீனி போட்டுட்டே இருக்கணும், அதான் அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி that is called your optimizations. Then you have explain seeking out on new knowledge. அதான் நியூ நாலேஜ் பண்ணிக்கணும், நியூ டெக்னாலஜி கத்துக்க ஆசைப்படணும், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன். This involves finding alternative way of achieving goal and maintain the desired level of functioning when faced with losses and declines. It includes using, like இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்னன்னா காம்பன்சேஷனா ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, ஆனா இப்போ உங்களால நடக்க முடியல, ஏன்னா வயசுக்கு ஏத்தனால கண்டிப்பா முதுகு பெண்ட் ஆயிரும், காலு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்துடும், நடக்கிறது கொஞ்சம் கம்மியாயிரும். முன்னாடி நீங்க ஒரு 1/2 hour 1 hour நடந்த வாக்கிங் பண்ணவங்களால இப்போ ஒரு 10 to 15 minutes நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் you want to be active, நீங்க நடக்க ட்ரை பண்றீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த குச்சி வச்சு நடக்கிறாங்க இல்லையா, கெயின் வச்சு நடக்கிறாங்க. So you compensate your mobility issues by using your cane. You use it as a compensate and you walk. சோ அதான் இங்க காம்பன்சேஷன். அதே மாதிரி இன்னொரு பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு அந்த சைன் எல்லாம் பாக்குறதுக்கு ரோட்ல கஷ்டமா இருக்குனால நான் என்ன பண்ணறேன், ஐ எம் ஃபைண்டிங் ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது யாராச்சும் டிரைவர் வச்சுக்கிறது, இல்லனா வந்து ஒரு கேப் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டிராவல் பண்றேன். சோ இதுதான் வந்து காம்பன்சேஷன். So this is the way of adjustment we do after the retirement. Next வந்து பாத்தீங்கன்னா மேம், next மேம். So identify the process theory and model of assimilating and accommodative process. இதுவும் ஒரு way of adjusting your late adulthood. என்னன்னா assimilation என்னது, fitting a new information into existing scheme. இருக்கிற ஸ்கீம்ல நியூ இன்ஃபர்மேஷனை ஃபிட் பண்றது. அகாமடேஷன்னா modifying the existing scheme to accommodate a new information. இங்க அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமையே நீங்க இன்னும் மாடிஃபை பண்ணி அந்த இருக்கிற ஸ்கீமையே நீங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நியூ இன்ஃபர்மேஷனா அகாமடேட் பண்றது. சோ இதுதான் டிஃபரன்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சைல்டுக்கு வந்து டாக்னா என்ன தெரியும், ஒரு 2 வயசு குழந்தைல வந்து அதுக்கு நாய்னா என்னன்னு தெரியும். சோ அப்ப நீங்க அதுக்கு ஒரு புது விதமான ஒரு ஹஸ்கி டாக் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து லைக் இதுவும் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது வேற பிரீடா இருந்தாலும் பட் இட் இஸ் ஆல்சோ டாக்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபை ஒரு அசிமுலேட் பண்ணிக்கும். So that is an example for assimilation. So இதெல்லாம் வந்து this assimilation, this accommodations எல்லாம் one way of adjustment, one way of adjusting by the late adulthood. Like identity process theory அப்படின்னா the older adult வந்து age related they have a 3 process. ஒரு வந்து assimilate, அதாவது maintaining self consistency, that is identify the assimilation, identity the accommodation and identity the balance. So இந்த மூணுத்தையும் அவங்க correlate பண்ணி they are adjusting their life pattern after their retirement. So இதுதான் இதோட theories. Next personal relationship ன்னு பாத்தீங்கன்னா social contact. அது ரெண்டா இருக்கு personal relationshipல. ஒன்னு வந்து social convey theory, இன்னொரு வந்து socio emotional selective theory ன்னு சொல்லிட்டு 2 theory இருக்கு personal
ரிலேஷன்ஷிப்ல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா social contact typical affect only the person's outer and less intimate the social circle. After the retirement, the co-workers and the other casual friends drop away. Most older adults retain the stable inner circle of social conveying. Close friends and the families remember on whom they can rely on to அதாவது ஒரு வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவுதான் அவங்க சோஷியலி அவங்க வெளியே இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் பட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிப்பாங்க. இந்த கேஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அப்புறம் கோ ஒர்க்கர்ஸ், கொலீக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், யார் வந்து அவங்களால ரிலேட் பண்ண முடியிற பர்சன்ஸ் அவங்கள மட்டும் அவங்க சுத்தி சப்போர்ட்டுக்கு அவங்களோட பெட்டர் லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இதே அக்கார்டிங் டு தி சோஷியோ எமோஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா older adults will become increasingly selective about the people with whom they spend their life. அவங்க லைஃபை யாரோட ஸ்பெண்ட் பண்ணுன்றது அவங்க செலக்டிவ் ஆயிடுவாங்க. நிறைய பேர் கூட அவங்க முன்னாடி இன்டராக்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் கூட அவுட்டிங், கெட் டுகெதர், பார்ட்டிஸ் போயிருந்தாலும் ஆஃப்டர் அந்த ரிட்டைர்மெண்ட் பாத்தீங்கன்னா they limit their circles. அதுதான். So the immediately emotional need, அந்த இமோஷனல் நீடுக்கு அப்போ யார் அவங்களுக்கு தேவைப்படுறாங்களோ, இமோஷனல் நீட் அப்போ யார் இருக்காங்களோ கூட இருக்காங்களோ they want to spend their life with them அந்த டைம். சோ அது மாதிரி அவங்க லிமிட்டேட் பண்ணிடுவாங்க. இதுதான் சோஷியோ எமோஷனல் செலக்டிவ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மேம், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்த். சோஷியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்த் வந்து கோஸ் இன் ஹேண்ட். அவ்வளவுதான். இது என்னன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் தி டெவலப்ட் வேர்ல்ட் பாத்தீங்கன்னா the married peoples are healthier and live longer than the unmarried people. I don't think இதை எவ்வளவு பேர் இதை வந்து ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. But according to me it's correct. So married people பாத்தீங்கன்னா yeah they are healthier and live longer. You know, you have a support from your partner. When you have an understandable and adjustable partner na கண்டிப்பா என்ன ஆகும்னா your married life will have a healthier and life longer when compared to the unmarried people. But the relationship between the marriage and health may be different from men to women. Health seems to be linked to the quality of marriage. Quality of marriage பொறுத்து இருக்கு men's and women's ஓட health. அது நான் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டி ஜெனரல் ஃபேமிலி. இது ஒண்ணு இல்ல, கூட்டு குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலி. தட் இஸ் யூ கால்ட் அஸ் மல்டி ஜெனரல் ஃபேமிலி. உண்மையா ஜாயிண்ட் ஃபேமிலி இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெரி ஃபியூ, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைங்க இல்ல ஒரு பிள்ளைங்க, இதுதான் இப்ப பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி ஆயிடுச்சு. முன்னால வந்து தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படிலாம் இருந்து போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பேரண்ட் அண்ட் தேர் சில்ட்ரன்ஸ் தே கால் அஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலின்னும் போது அது ஒரு பிசிக்கலி அண்ட் இமோஷனலி ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு உடம்பு முடியல, யாருக்காச்சும் உடம்பு முடியலன்னா ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு இல்ல எக்கனாமிக்கல் சப்போர்ட்டுக்கு பினான்சியல் சப்போர்ட்டுக்கு எல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அதுவே கூட சில பேருக்கு என்ன ஆகுனா பர்டனா கூட இருக்கலாம். என்னன்னா ஒருத்தர் மட்டுமே வந்து அந்த பினான்சியல் கேரி பண்ற மாதிரி இருக்கும், இது எக்கனாமிக்கா செலவு பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து பர்சனலா ஒருத்தரே வந்து அந்த ஒரு ஹில்னஸ் ஆன ஒரு ஓல்டர் பீப்புள டேக் கேர் பண்ற மாதிரி இருக்கும். அதுல சில ஸ்ட்ரெஸஸ் இருக்கதான் செய்யுது. பட் என்ன இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஓல்டர் ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி they'll make it அவங்க எல்லாத்தையும் ஒரு பாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கூட்டு குடும்பம் சொல்லும் போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் மேரேஜ். Marriage couple who are still together in the late adulthood are more likely than the middle aged couples. So older couples வந்து பாத்தீங்கன்னா when they are married peoples are together means கண்டிப்பா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சாட்டிஸ்ஃபைட் ஓட they are living together when compared to the middle age. வயசான காலத்துல சேர்ந்து இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த அட்ஜஸ்டபிள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓட தான் அவங்க இருப்பாங்க. லேட் லைஃப் மேரேஜ் கேன் சிவியர்லி டெஸ்டட் பை அட்வான்ஸ். இதே வயசாகி கல்யாணம் பண்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அதாவது ஏற்கனவே நீங்க மேரேஜ் ஆகி அது லாங் ரன்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த ஹெல்த்தியான மேரிட் லைஃப கம்பேர் பண்ணும்போது வயசானதுக்கு அப்புறம் ஒரு லேட் ஏஜ்ல மேரேஜ் பண்ணும்போது அங்க அந்த ஏஜ் அப்புறம் அந்த ஏஜுக்கான டிசீஸ் எல்லாம் வந்து அங்க ஒரு பெரிய ப்ராப்ளமா அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டைவர்ஸ்ட் அண்ட் ரீமேரிட் ஓல்டர் அடல்ட். டைவர்ஸ் இஸ் ஃபார் காமன். ரொம்ப ஓல்டு பீப்புளுக்கு, அதாவது ஆஃப்டர் 60-65 வயசுல வந்து கல்யாண வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து டைவர்ஸ் பண்றது வந்து அவ்வளவு ரொம்ப கம்மி when compared to the younger peoples, because they are almost they have crossed like 25-30 years வரும்போது அந்த ஒரு adjustable understanding அந்த ஒரு கம்பேரிட்டிவிட்டி இருக்கிறதுனால டைவர்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் when compared to the adult. அது மட்டும் இல்லாம இந்த அடல்ட் சில்ட்ரன்ஸே இப்ப இந்த காலத்துல வந்து ஓல்டர் பேரண்டோட ரீமேரேஜ்க்குலாம் வந்து they are சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மேம், நெக்ஸ்ட் கோஹாப்டிங் ஓரல் அடல்ட், அதாவது லிவிங் டுகெதர் வித்வுட் த மேரேஜ். ஏன்னா இது கொஞ்சம் இப்போ அதாவது சிங்கிளா இருக்கிற லேட் அடல்ட்ஹுட் வந்து
மேரேஜ் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், லைக் அவங்களோட சொத்து வரும்போது எங்க அந்த சொத்து வந்து மிடில்ல வந்தவங்களுக்கு போயிருமோ, மிடில்ல இருக்கிறவங்க வந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து நம்ம எழுதி வைக்க வேண்டியதா இருக்கும். இல்ல நீங்க எழுதியே வைக்கலன்னா கூட உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பயத்தினாலே என்ன ஆகும்னா அந்த உரிமை போயிரும்ன்றதுனால லைக் வித்வுட் மேரிங் தேர் லிவிங் டுகெதர். நெக்ஸ்ட் ரொமான்ஸ் அது ஓகே. older adult children பாத்தீங்கன்னா like divorce, remarriage, cohabitation and non-marital child bears are the more common history of older adult today than the past. So பழைய போன லைக் பாஸ்ட செக் பண்ண பாத்தீங்கன்னா இப்ப இருக்க older adultல கொஞ்சம் இந்த டைவர்ஸ், ரீமேரேஜ், கோஹாபிடேஷன்ஸ், நான் மேரிட்டல் சில்ட்ரன் பேரிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடல்ட், அதாவது அடல்ட் சில்ட்ரன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அது டாட்டர்ஸ்ல என்ன பண்றாங்க, பையன்களோட கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பேரண்ட்ஸை வந்து கொஞ்சம் கூடவே இருக்காங்க, பேரண்ட்டை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க, இமோஷனலாவும் சரி இல்லைன்னா பினான்சியலாவும் சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா லைக் ரொம்ப சிவியர்லி இம்பாக்ட் ஓல்டர் அடல்ட்ஸ் மே நீட் ஹெல்ப், லைக் ஷாப்பிங் போறது, ஹவுஸ் ஒர்க் பண்றது, டிரான்ஸ்போர்டேஷன், ஹவுஸ் மெயின்டெனன்ஸ், பில் பேயிங், இதெல்லாம் வந்து அந்த ஓல்டர் அடல்ட்டோட சில்ட்ரன்ஸ் வந்து நவடேஸ் தேர் ஓரளவுக்கு அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கிரேட் கேர் அண்ட் பேரண்டிங். கிரேட் கேர் பேரண்டிங் வந்து they transmit the family history to telling the, அதாவது கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தா, தாத்தா பாட்டில என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரிஸ், அவங்களோட ஃபேமிலி கல்ச்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்றாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, பேசுறது மூலமாவும் அவங்க வந்து அதை தெரியப்படுத்தி அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வாழ்ந்தோம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நம்மளோட எங்க காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு they're making grandchildrens like they're trying to make the grandchildrens to live in your proper way. Next ma'am. So last இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு பாத்தீங்கன்னா people choose close friend over new friend. அந்த வயசு, அந்த 60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா யாரு புது ஃப்ரெண்ட்ஸ் they are not willing to have a new friends. அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸை தான் பக்கத்துல க்ளோஸா வச்சுக்க பாக்குறாங்க. அதே மாதிரி கிவ் அண்ட் டேக், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக்கா இருக்கணும். சோ அந்த மாதிரி அவங்க ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அவங்க பக்கத்துல வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டிமேசி ஆஃப் another important benefit of friendship of older adult. நெக்ஸ்ட் அதாவது நம்ம ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயத்த கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட்ஃபுல்லா நம்மளால ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அவங்க பக்கத்துல வச்சுக்கிறாங்க. ஸோ தென் லைக் எப்படின்னு பாத்தீங்கன்னா they revolve around pressure and, அதாவது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலி, ஒரு டைம் ஸ்பெண்டிங்க்கு வந்து இந்த டைம், அதுக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட they prefer mostly வந்து ஃப்ரெண்ட்ஷிப், அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அவங்க வந்து ரொம்பவே விரும்புறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் has a great positive effect on the older peoples. அது உண்மைதான். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து the great positive effect on older people's well-being. But when the family relations are, அங்க ஒரு ஃபேமிலி ரிலேஷன் இல்ல, அங்க புவரா இருக்கு, இல்ல அவங்க கிட்ட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இல்ல, ஆப்சென்டா இருக்குன்ற இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ரோல் வந்து அங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே அங்க அவங்க லைஃப் சைக்கிளுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் சிப்ளிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்கன்னா மோஸ்ட்லி இந்த அடல்ட்ஸ், நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்மளோட வயசுக்கு ஒத்தாப்புல இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு இமோஷனல் சப்போர்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட இருக்காங்க. முக்கியமா வந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கம்பேர் சிஸ்டர்ஸ் ஆர் மோர் க்ளோஸ், மோர் லைக் பாண்டிங்கா இருக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா பிரதர்ஸ் வந்து ஏதோ பழைய விரோதத்தை எல்லாம் கூட சில டைம் சில பேர் அதை இன்னும் அந்த விரோதத்தை அப்படியே கண்டினியூ பண்றவங்களும் இருக்காங்க. அதை நினைச்சிட்டு அதையே யோசிச்சுட்டு அதுக்காக அதனாலேயே ஒரு மாதிரி லைக் கனெக்ஷன் இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ சிப்லிங்ஸ்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பீயிங் ஆக்டிவ் இஸ் வெரி ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் ஆஃப் சக்சஸ். அதாவது கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு லேட் அடல்ட்ஹுட் நீங்க வாழணும். ஒரு பாசிட்டிவா நீங்க அந்த இப்ப நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, ரிலேஷன்ஷிப்ல நிறைய சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடக்குது, பினான்சியலா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, ரிலேஷன்ஷிப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பா, மெமரிஸ்ல நிறைய சேஞ்சஸ், பிசிக்கல் நிறைய சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களோட லைஃப் வந்து பாசிட்டிவா ஹெல்த்தியான ஒரு ஓல்டர் அடல்ட் வேணும்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க மாத்தி தான் ஆகணும். அந்த லைஃப் ஸ்டைல ஹெல்த்தியா வச்சுதான் ஆகணும். உங்களோட மென்டலை ஸ்டிமுலேட் பண்ணணும், நீங்க ஃபிளெக்சிபிலிட்டியா வச்சுக்கணும், பாடியை ஃபிளெக்சிபிலிட்டியா வச்சுக்கணும், உங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கணும், ஒரு நல்ல குட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், நல்ல சப்போர்ட், நீங்களும் சப்போர்ட்டா இருக்கணும், நல்ல சப்போர்ட் ஆனவங்களையும் பக்கத்துல வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி டயட், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் வச்சு நிச்சயமா டிசீஸ் வந்து உங்க ஆப்சன்ஸா இருக்கும். then you will be having a successful aging. next ma'am. சோ அவ்வளவுதான். இதுக்கு இப்போ கொஸ்டின்ஸ் இப்ப இந்த 3 லெசன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்டா கேக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வாட் இஸ் மெனோபாஸ் இன் மிடில் லைஃப்ல இருக்க அந்த மெனோபாஸோட சேஞ்சஸ் கேக்குறாங்க. சோ மெனோபாஸ் ஆல்ரெடி பண்ணி சொல்லிட்டேன். பெரிய மெனோபாஸ் தட் இஸ் ஆரம்பிக்கிற
பீரியட்ஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க. மெனோபாஸ், அப்புறம் கிளைமேட்ரிக், அதாவது டிக்ளைன் ஆஃப் யுவர் ஃபெர்டிலிட்டி ஸ்டேஜ் தான் வந்து கிளைமேட்ரிக்னுவாங்க. அப்புறம் ஹெச்ஆர்டின்றது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணீங்கன்னா அந்த மெனோபாஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் இன் மிட் லைஃப் என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்ல இந்த எரிக் ஸ்டேஜ், ஜெனரேட்டிவ் ஸ்டாக்னேஷன் அதை சொல்லணும். அப்புறம் அந்த மிடில் ஏஜோட லவ், மேரேஜ், டைவர்ஸ் அது நடக்கிற விஷயத்த சொல்லணும், சேஞ்சஸ். அப்புறம் அந்த எம்டி நெஸ்ட் ரீஃபில்லிங் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட கிட்ஸ் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு வெறுமை, அங்க ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகும் அந்த மேரிட் கப்பிள்ஸ் நடுவுல. சோ அந்த சொல்லணும் எம்டி நெஸ்ட் ரீஃபில்லிங். அப்புறம் சிஃபிலிக் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பத்தி சொல்லணும். கிராண்ட் பேரண்டிங், இது வந்து சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் மிட் லைஃப். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த பிசிக்கல் சேஞ்சஸ் தட் இஸ் எவிடென்ட் இன் மிட் லைஃப். மிட் லைஃப்ல இருக்கிற பிசிக்கல் சேஞ்சஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, விஷுவலா மூஞ்சி சுருக்கம், ஹேர் தின்னிங், கிரெய்னஸ் ஆஃப் ஹேர், அதெல்லாம் சொல்லணும். அப்புறம் ஸ்ட்ரென்த், நம்மளோட மசில்ஸ், போன்ஸ் என்ன மாதிரி இருக்கும், ஸ்ட்ரென்த், விஷன் அண்ட் ஹியரிங் என்ன சேஞ்சஸ் நடக்குது, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல என்ன சேஞ்சஸ், லங்ஸ்ல எலாஸ்டிக் போறனால பிரீத் கம்மி ஆகுறது, அப்புறம் ஸ்லீப், அந்த 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் கம்பல்சரி, அது அங்க கம்மி ஆகுறது. இதுக்கு ப்ரிகாஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ், ஹெல்த், ட்ரைனிங், எக்ஸசைஸ், ஏரோபிக், டயட், ரெகுலர் ஸ்லீப்ஸ், இதெல்லாம் அந்த பண்ணோம்னா நம்ம இந்த மேல இருக்கிற நம்ம அந்த டிட்டோரேட் ஆகிற ஹெல்த் எல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்கல் சேஞ்சஸ் இன் லேட் அடல்ட்ஹுட். லேட் அடல்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் ஏஜிங் ஆகுது. அதாவது என்னது, வெயிட், பிரெயினோட வெயிட் வந்து கம்மி ஆகுறது, 10% கிட்ட கம்மி ஆகுமா, பிகாஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் நியூரான் செல்ஸ். சோ அதை சொல்லணும். அப்புறம் சென்சரி சைக்கோமோட்டர் ஃபங்க்ஷனிங், விஷன்ல பாத்தீங்கன்னா கேட்ராக்ட், மேக்குலர் அண்ட் குளுக்கோமாஸ், இந்த மாதிரி கண்ணில் நடக்கிற சில டிஃபெக்டால நமக்கு விஷன்ஸ் கம்மி ஆகுறது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இயரிங், டேஸ்ட், ஸ்மெல்லு டிட்டோரேட் ஆகும் பிகாஸ் ஆஃப் டேஸ்ட் பட் லாஸ்ட். அப்புறம் ஸ்ட்ரென்த், மசிலோட ஸ்ட்ரென்த். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் சேஞ்சஸ் இன் லேட் அடல்ட்ஹுட், அந்த क्वेश्चंस ஆன்சர். அடுத்தது இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது 5 மார்க்ஸ்ல பார்த்தேன். லைக் ட்ரீட்மெண்ட் ஃபார் யுவர் அல்ஜிமர் டிசீஸ், சிம்டம்ஸ், காசஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் யுவர் அல்ஜிமர்ஸ். இதுக்கு நீங்க அந்த நியூரோ ஃபெர்புலரி டேங்கிள் சொல்லணும், அமிலாய்ட் பிளாக் பத்தி மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட்க்கு என்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆனா வெரி இம்பார்ட்டன்ட், there is no treatment for the Alzheimer's disease. You can only slow its process, but you cannot reverse its damage. Next ma'am. அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா, மெமரி சேஞ்சஸ் இன் லேட் அடல்ட்ஹுட். நம்ம அங்க படிச்சோம், நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மெமரி சேஞ்சஸ் இன் லேட் அடல்ட்ஹுட்ல முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது 2. ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது அப்போதைக்கு இமீடியட்டா மெமரியில பதிகிறது, ஷார்ட்டா, விசுவலா சரி, இயரிங்கா சரி. அப்புறம் லாங் டேர்ம் மெமரி, அது நம்ம லாங் டேர்மா நம்ம மெமரியில ஸ்டோர் ஆகுறது. அதுக்கு டிவிஷன், டிக்ளரேட்டிவ், நான் டிக்ளரேட்டிவ் டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதை மென்ஷன் பண்ணணும். இது வந்து மெமரி சேஞ்ச் ஆஃப் அடல்ட்ஹுட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டிஸ்கஸ் அபவுட் தி அட்ஜஸ்ட்மெண்ட் டு தி ஏஜிங். எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏஜ் ஆக வாட் ஆர் தி அட்ஜஸ்ட்மெண்ட் வி ஹேவ் டு மேக் அப்படின் போது நம்ம இங்க இருக்கு. அதாவது என்னதான் டி என்கேஜ்மெண்ட், என்ன நீ வேலையை ரிட்டையர் ஆனோடனே நீ கம்ப்ளீட்டா அதை விட்டு நீ டிஸ்கனெக்ட் ஆனாலும், but you have to be active in social and also physical. So அது சொல்லணும், சோஷியல் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் கண்டினியூட்டி தியரி. இப்படி பண்ணீங்கன்னா நம்மளோட ஹெல்த், நம்மளோட ஏஜ் டைம்ல கூட நம்ம ஆக்டிவா இருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏஜிங்ல நீங்க வந்து ஆப்டிமேஷன் சொல்லணும், காம்பன்சேஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் அசிமுலேட்டிவ் அண்ட் அகாமடேட்டிவ் ப்ராசஸ், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க் ரிட்டையர்மெண்ட் லெஷர் இன் லேட் லைஃப். அதுல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அப்போ நம்ம அதுல சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் அப்புறம் என்னென்ன செய்ய போறோம், பினான்சியலா என்ன பண்ண போறோம், ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ண போறோம் நம்மளோட லைஃப்ல, லைக் ஃபேமிலி ஃபோக்கஸ்ட் லைஃப் ஸ்டைல், பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், என்னென்ன லெஷர், என்னென்ன சீரியஸா நம்ம லெஷரிங் டைம், என்னென்ன ஹாபிஸ் நம்ம கிரியேட் பண்ணி எப்படி எல்லாம் நம்ம லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வாழ போறோம், அது நம்ம இந்த இதுல வரணும். நெக்ஸ்ட் நேம் அண்ட் டிஃபைன் தி 8th ஸ்டேஜ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். இது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்தோம், 8 ஸ்டேஜ் ஆஃப் எரிக்ஷன். அத நம்ம அந்த 8 ஸ்டேஜ் ஆஃப் எரிக்ஷனோட, இது 5 மார்க்ஸ். இந்த சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் 8th ஸ்டேஜ்னு கேட்டானவே எரிக்ஷனோட 8th ஸ்டேஜ் ஆஃப் சைக்கோ சோஷியல்ல வந்து டேப்லெட் காலமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் மேம், இது வந்து இந்த கொஸ்டின் ஆக்சுவலா இது அடிக்கடி பார்த்தேன் கொஸ்டின். ஆனா இது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம புக்ல இல்ல, இந்த 3 சாப்டர் நான் படிச்ச வரைக்கும் இல்ல, அதனால நான் தனியா எடுத்து எழுதியிருக்கேன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் மேரிட்டல் ஸ்கின்ஷிப், மேரேஜ்னு அது எல்லா இடத்துலயுமே இருக்கு, மேரேஜ், டைவர்ஸ் அப்படிலாம் இருந்தாலும் இப்ப மேரேஜ் ஆகாம ஒரு ஸ்கின்ஷிப் இருக்கும்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அது எந்த அளவுக்கு இந்த லேட் அடல்ட்ஹுட்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு அப்படின்னா, அது மேரேஜுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிற ஒரு ஸ்கின்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிப்லிங்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ். சோ அப்புறம் அதர் நான் ஸ்கின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது நமக்கு கூடவே இருந்து நமக்கு இந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு, ஷாப்பிங்க்கு, ஹவுஸ் ஹோல்டு
கோர் வாங்குறதுக்குலாம் ஹெல்ப் பண்றவங்க, தட் இஸ் ப்ராக்டிகல் அசிஸ்டன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் என்னது, இவங்கெல்லாம் நான் மேரிட்டல் ஸ்கின்ஷிப். இவங்கெல்லாம் எப்படி நமக்கு வந்து சோஷியல் சப்போர்ட் பண்றாங்க, இமோஷனல் சப்போர்ட் பண்றாங்க, ப்ராக்டிக்கலா நமக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி அந்த ரிலேஷன்ஸ் பத்தி நான் மேரிட்டல் ஸ்கின்ஷிப்ன்றது சிப்ளிங், ஃப்ரெண்ட்ஸ், நைபர்ஸ் அண்ட் அதர் நான் ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிகல் அசிஸ்டன்ஸ் அவங்கலாம் வரணும். ஸோ இதை பத்தி இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் பண்ணீங்கன்னா யாரெல்லாம் வந்து அடல்ட் லைக் ஓல்டர் அடல்ட் வந்து அன்மேரிட் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, விடோவா சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த நான் மேரிட்டல் ஸ்கின்ஷிப்ல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இமோஷனலி சரி, சைக்காலஜிக்கலியும் சரி, அவங்களுக்கு வெரி இமோஷனல் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அவங்களோட அவங்க லைஃப் வந்து சாட்டிஸ்பாக்சனா அமையறதுக்கு, அந்த லோன்லினஸ் இல்லாம சாட்டிஸ்பாக்சனா அமையறதுக்கு இந்த நான் மேரிட்டல் ஸ்கின்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். That's it, ma'am. Thank you, ma'am. Thank you, madam. ஸ்டெச் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏதாவது புரிஞ்சுதா? ஓ, ரொம்ப புரிஞ்சிச்சு மேம். நான் கொஞ்ச நேரம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் மேம். அது எப்படி நான் இது படிக்கும் போது எனக்கு நான் படிக்கிற மாதிரி இருக்கு. ரிட்டையர்மெண்ட் லைஃப்லயே போயிட்டு வந்த மாதிரி. இல்ல எனக்கு நீங்க சைடு எடிட்ஸ் மட்டும் டப்பா அடிங்க, மத்த அதெல்லாம் நம்ம தான் அப்படியே நம்மள பத்தி எழுதி வைப்போம். ஆமா, சத்தியமா ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. நான் கூட கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன், சைக்காலஜி எம்எஸ் சைக்காலஜி தேவையில்லாம எடுத்துட்டோமோன்னு. ஜாலியா தான் இருக்கு. நல்லா இருக்கு மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்தீங்க. Okay, thank you so much ma. Take care everyone. Bye. Thank you. Actually, நீங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டே பண்ணோம் because Chitra ma'am wants to complete another ஒரு 10 minutes of that 16th lesson. So just ஒரு 10 minutes தான். So I'll change. With that the whole book is over. Would you mind staying back ஒரு 10 நிமிஷம்